Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Rim Gym Hindi Class 4 Lesson 4 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe and kindly share it with your friends. For any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. Now, let's move on with the lesson. So, before the lesson 4, we have one kavita, ஒரு poem இருக்குது. Koi lakhe mujhe do. So, let us read this for pleasure, a fun activity. Okay. So, kuch rang bare phool, kuch kathe meethe phal, thodi bansuri ki dun, थोड़ा जमुना का जल कोई लाखे मुझे दो. ஸோ முஜே அப்படின்னா எனக்கு, ஓகேவா? முஜே தே அப்படின்னா எனக்கு வேணும். ஐ நீட் திஸ். லாக்கே முஜே தே. I need this of all what I've given down. Let us read what and all I want. Okay, என்னென்ன வேணும் எனக்கு அப்படிங்கிறது இந்த போயம்ல எழுதியிருக்காங்க. வாங்க மீனிங் பார்ப்போமா? कुछ रंग भरे फूल. फूल அப்படின்னா flower, correct? So it is filled. பரேனா filled with what? Colors தானே, ரங். ஸோ கலர்ஃபுல்லான பூக்கள் வந்து எனக்கு வேணும், வண்ணமான பூக்கள். குச் கட்டே மீட்டே ஃபல். ஃபல் அப்படின்னா ஃப்ரூட், ஓகேவா? பழங்கள். ஸோ அந்த பழங்கள் எப்படி இருக்கணும் எனக்குன்னா, கட்டே மீட்டே, காயாவும் பழமாகவும். ஸோ இப்போ வந்து கொய்யாப்பழம் எடுத்தா அதை வந்து நம்ம காயா இல்லாமல் பழமா இல்லாமல் ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா இட் வில் பி வெரி நைஸ், ரைட்? இஃப் இட் இஸ் நாட் ஸோ ரைப்பன்ட் fruit or if it is not a very raw fruit, கட்டே மீட்டே அதுதான் சொல்றோம், ஓகேவா? தோடி பான்சுரி கி துன். பான்சுரி அப்படின்னா அந்த ஃப்ளூட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேம்பூல செஞ்ச அந்த ஃப்ளூட்டோட பாடல்கள், அந்த இனிமையான அந்த ஓசை, மியூசிக். தட் தோடி மீன்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் தட் மியூசிக். தோடா ஜமுனா கா ஜல். ஸோ ஜமுனா இஸ் அ ரிவர், ரைட்? ஸோ அந்த நதியோட கொஞ்சோண்டு தண்ணி. Jal means pani. So all this I am in need of. Koi lakhe mujhe de. Okay. Now the next stanza. एक सोना झड़ा दिन, एक रूपों भरी रात, एक फूलों भरा गीत, एक गीतों भरी भात, कोई लाखे मुझे दे. So एक सोना झड़ा दिन. சோனா அப்படின்னா தங்கம் இல்லையா? கோல்டு. ஸோ ஒரு கோல்டு வந்து நல்ல பளபளன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஐ நீட் ஒன் கோல்டன் டே. दिन means day. Okay. Next what I need? एक रूपों भरी रात. So I need silver nights ன்னு சொல்லுவோம் இல்லையா? रात means இரவு, night. So silver nights. एक फूलों भरा गीत. ஃபூலோ மீன்ஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த பூக்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே அழகாக இருக்கும். அந்த பூக்கள் வந்து பாடுனா எப்படி இருக்கும்? கீத் மீன்ஸ் சாங்ஸ். வென் ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபில்டு வித் சாங்ஸ், ஹவ் இட் வில் பி? ஐ நீட் சச் திங். एक गीतों भरी बात. गीतों भरीना a song filled with some message. பாத்னா பேசுறது இல்லையா? கீத்னா பாடல். ஸோ ஒரு பாட்டில் வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு பாட்டா நான் வந்து பாடணும். கோயி லாக்கே முஜே தே. नेक्स्ट स्टैंजा. एक चाहता चाव का, एक धूप की घड़ी, एक बादलों का कोट, एक दबू की चढ़ी, कोई लाखे मुझे दे. सो एक चाहता चाव का. चाहता அப்படின்னா அம்ப்ரெல்லா. ஓகே. சாவ் மீன்ஸ் ஷேடு. ஸோ யூ நோ, ஒரு கொடை வந்து நம்ம எதுக்கு பிடிப்போம்? ஒரு வெயிலில் போகும்போது ரொம்ப வெயில் அடிச்சா இல்லைன்னா மழை பெய்யும்போது டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தேட் வி யூஸ் அன் அம்ப்ரெல்லா, ரைட்? ஸோ ஐ நீட் அன் அம்ப்ரெல்லா விச் கிவ்ஸ் மீ ஷேடு. ஓகே. एक धूप की घड़ी, one sun clock.
ஸோ தூப் கி கடி அப்படின்னா சன் கிளாக். ஸோ அந்த காலத்தில் வந்து கிளாக்ஸ் இல்லாதப்ப they were using the sun as a clock, right? So that is what धूप की घड़ी. एक बादलों का coat. So I need such a coat which is made of clouds. So அந்த மாதிரி கோமல் சாஃப்டா இருக்கக்கூடிய கோட் வேணும். एक दबू की छड़ी. दबू की छड़ी. छड़ी அப்படின்னா குச்சி, ஸ்டிக். ஓகேவா? ஸோ தபு அப்படின்னா சாரி தூப். ஓகே, ஸோ தூபு கி செடி அப்படின்னா இட் இஸ் அ பயிற்சியாளர் சொல்லுவோம் இல்லையா, கோச். ஸோ ஒரு கோச் வந்து கையில் வந்து குச்சி வச்சிருப்பார்ல, ஸோ அந்த குச்சி இதெல்லாம் எனக்கு வேணும். கோயி லாக்கே முஜே தே. नेक्स्ट स्टैंजा. एक छुट्टी वाला दिन, एक अच्छी सी किताब, एक मीठा सा सवाल, एक नन्हा सा जवाब, कोई लाके मुझे दे. एक छुट्टी वाला दिन, one day full of holiday. ஓகே, சுட்டி மீன்ஸ் ஹாலிடே. ஸோ வாட் இஸ் ஹாலிடே? ஹாலிடேயில் நம்ம ஜாலியாக இருப்போம்ல, எதையுமே வந்து ப்ராப்பராக செய்ய மாட்டோம். வில் கெட் அப் லேட் அண்ட் வில் ஹாவ் அ ஃபன் ஃபில்லிங் டே. கரெக்ட்? ஸோ ஐ நீட் சச் அ டே. एक अच्छी सी किताब. किताब மீன்ஸ் புக். சரியா? கிதாப்னா புக்கு. अच्छी सी ஒரு நல்ல புஸ்தகம். எஸ், கரெக்ட். வி யூஸ் டு டெல், ரைட், a book is a friend to you, a good book. correct? एक मीठा सा सवाल. सवाल means question. ஸோ என்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து மீட்டா, ஒன் ஸ்வீட் கொஸ்டின் ஐ நீட். ஃபார் தேட் ஏக் நன்ஹா சா ஜவாப். நன்ஹா அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களா இருக்குல்ல, சின்னதாக ஆன்சர் இருக்கணும். ஜவாப் மீன்ஸ் ஆன்சர். ஒன் ஸ்மால் ஆன்சர் ஃபார் தேட். ஓகே, கோயி லாக்கே முஜே தே. So this is the poem. I think it was interesting, right? So now we'll move on to the lesson 4. பாப்பா ஜப் பச்சே தே. ஸோ பாப்பா அப்படின்னா அப்பா இல்லையா, ஃபாதர். ஸோ அப்பா வந்து ஜப் பச்சே தே, அவரு சின்ன வயசுல இருந்தப்ப, when he was small, when he was a small child. So what happened? So this is a small story about a boy who is telling about his father when he was a young boy. ஓகேவா? ஸோ அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தப்ப என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு அவரோட பையன் வந்து சொல்றாங்க. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். பாப்பா ஜப் छोटे थे तो उनसे अक्सर पूछा जाता था, बड़े होकर तुम क्या बनना चाहते हो. ஸோ பாப்பா ஜப் छोटे थे, பாப்பா அப்பா வந்து எப்போ சின்ன பையனா இருந்தாரோ, छोटे மீன்ஸ் when he was small. तो उनसे அப்பா அவர்கிட்ட. ஸோ எவ்ரிபடி யூஸ் டு ஆஸ்க் ஹிம். அக்சர் பூச்சா ஜாத்தா ஹை. அக்சர் மீன்ஸ் தே வில் क्वेश्चन him. ஓகேவா? ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, படே ஹோக்கர், நீ பெரியவனாயி. படே மீன்ஸ் when you grow big. तुम क्या बनना, what is your ambition, what will you become. क्या बनना, நீ என்னவா ஆவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ கூட உங்ககிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பெரிய பொண்ணானா நீங்கள் என்ன ஆவீங்க, பெரிய பாய் ஆனா வாட் இஸ் யுவர் எய்ம், யுவர் ஆம்பிஷன். ஸோ அந்த மாதிரி இந்த அப்பா கிட்டேயும் அப்பாவோட சின்ன வயசுல கேட்டிருக்காங்க. ஸோ பாப்பா கே பாஸ் ஜவாப் ஹமேஷா தயார் ஹோத்தா. ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்து இதுக்கான பதில், ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், ஆல்வேஸ் ஹீ வில் பி ரெடி வித் த ஆன்சர். தயார் அப்படின்னா ரெடியா வச்சிருப்பாரு ஆன்சர். ஓகே, मगर उनका जवाब हर बार अलग अलग होता था. मगर ஆனால், பட் his answer, उनका जवाब மா அவரோட பதில் வந்துட்டு ஹர் பார் எவ்ரி டைம், ஒவ்வொரு தடவையும் அலகு அலகு ஹோத்தாத்தா, இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அலக் மீன்ஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? நீங்களும் அதே மாதிரி தானே. இப்போ உங்கள் டீச்சர் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் டீச்சர் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கும் டீச்சர் ஆகணும் போல இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட், when you see some films or movies, in that when you see some policeman and you get impressed,
you will try to become a policeman, inspector na ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. Or when you go to a doctor and admire his qualities, you would like to become a doctor. இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகள் மாறி வரும் இல்லையா? ஸோ அவங்க அப்பாக்கும் அதே மாதிரி he had many different answers with him what to become. Come on, let's see each and everything. Okay. शुरू में पापा चौकीदार बनना चाहते थे. शुरूना at the beginning, first முதல்ல அப்பா வந்துட்டு சௌக்கிதார் அப்படின்னா வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹீ இஸ் கால்டு சௌக்கிதார். ஸோ வாட்ச்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஹி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் அ வாட்ச்மேன். उन्हें यह सोचना बहुत अच्छा लगता था कि जब सारा शहर सोता है चौकीदार जगाता है. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன்று பிடிக்கணும் இல்லையா? அப்போதான் நம்ம அதை ஆகணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி அப்பாவுக்கு என்ன பிடிச்சது? உன்ஹே யஹ் சோச்சனா. ஸோ இந்த மாதிரி வாட்ச்மேன் ஆகணும்னு ஏன் பிடிச்சதுன்னா பகுத் அச்சா லகுதாத்தா. ஏன் அப்படின்னா ஜப் சாரா ஷஹர், எப்போ வந்து அந்த ஃபுல் சிட்டி வந்து தூங்கிட்டு இருக்கோ. ஷஹர் மீன்ஸ் சிட்டி, சோதா மீன்ஸ் ஸ்லீப்பிங். when the full city is sleeping, you know watchmans will be working, right? The security persons will be awake. so चौकीदार जगाता है. ஜகாத்தா அப்படின்னா முழிச்சிட்டு இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க இல்லையா? they will be watching, right? ஓகே. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து வாட்ச்மேன் ஆகணும், செக்யூரிட்டி பர்சன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஓகே. now what is happening? उन्हें यह सोचना भी अच्छा लगता था कि जब हर कोई सोया हुआ हो वह खूब शोर मचा सकते हैं. so उन्हें இது கூட அவருக்கு வந்து यह सोचना भी, he was also thinking about something else. okay. अच्छा लगता था, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த திங்கிங்கும். okay. he liked that thinking also. what is that? ஜப் ஹர் கோயி சோயா ஹுவா. ஸோ எப்பவாவது யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, சோயா மீன்ஸ் when somebody is sleeping, वह खूब शोर मचा सकते हैं. at that time he can make lot of noise. okay வா? खूब शोर means noise. खूब शोरனா lot of noise வந்து மேக் பண்ணலாம், சவுண்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. okay. he was a small boy, right? so like that only it will be. उन्हें पक्का यकीन था कि बड़े होकर वह चौकीदार ही बनेंगे. so उन्हें அவருக்கு வந்து பக்கா யக்கீனா, he was very much confident. ஓகேவா? என்ன அப்படின்னா படே ஹோக்கர், when he grows big he will become a watchman only. சௌக்கிதார் ஆகணும் அப்படின்னு he was very confident. ஓகே. लेकिन एक दिन अपने चटकदार हरे ठेले को लिए आइसक्रीम वाला आ गया. so लेकिन आना एनाச்சு, एक दिन one day अपने चटकदार हरे ठेले. ஸோ டேலே அப்படின்னா அந்த கை வண்டி இருக்கு இல்லையா? ஐஸ்கிரீம் விற்பாங்களா, ஐஸ்கிரீம் வாலா ஆகையா. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாலாவை பார்க்குறாரு. ஸோ அவர் கையில் வந்து அந்த தள்ளு வண்டி இருக்கு. ஸோ அதை பார்த்தோடனே அவர் மைண்டுக்குள்ளார மாறுது. என்ன அப்படின்னா பை வாஹ் பாப்பா ஐஸ்கிரீம் வாலா பனேகே. ஸோ இப்போ அவரோட மனசுக்குள்ளார என்னாச்சு? ஹி வாண்ட் டு பிகம் அன் ஐஸ்கிரீம் பாய், ஐஸ்கிரீம் விற்கிறவனா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. वह ठेले को लेकर घूम भी सकते हैं और जितना मन चाहे उतनी आइसक्रीम भी खा सकते हैं. so why he was interested in become an ice cream boy means because वह ठेले को लेकर, அந்த ठेलेனா அந்த தள்ளு வண்டி இருக்கு இல்லையா, that small vehicle. so he can take that vehicle and घूम भी सकते हैं. घूम அப்படின்னா அப்படியே ஊர் சுத்தலாம். அந்த வண்டி தூக்கிட்டு he can take the vehicle and go wherever he wants
और जितना मन चाहे எவ்வளோ மனசுக்கு பிடிக்குதோ उतनी आइसक्रीम भी खा सके. He can eat that much of ice cream. So he is thinking like that, okay? If I become an ice cream boy, I can take the vehicle and go wherever I want. And I can eat how much ever ice cream I need, okay? Now what happened? पापा ने सोचा मैं एक आइसक्रीम बेचूंगा तो एक खुद खाऊंगा. सो பாப்பா வந்து திங்க் பண்றாரு. சோச்சானா he is thinking என்னன்னா நான் வந்து मैं एक आइसक्रीम बेचूंगा. बेचू means to sell. So if I sell one ice cream तो एक खुद खाऊंगा. I will eat one ice cream. So ஒன்னு நான் வித்தேன்னா ஒன்னு நானே எடுத்து சாப்பிட்டுக்குவேன். खुद खाऊंगाना I will eat. छोटे बच्चों को तो मैं मुफ्त में आइसक्रीम दिया करूंगा. So छोटे बच्चों means for small children. சின்ன பசங்களுக்கு முஃப்த் அப்படின்னா இலவசமா, free of cost. காசெல்லாம் வாங்க மாட்டேன். I will just give the ice creams free of cost to the little children அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? he was thinking like that. जब पापा के माता पिता ने यह सुना कि वह आइसक्रीम बेचने वाला बनना चाहते हैं तो उन्हें बहुत हैरानी हुई. सो जब पापा के எப்ப அப்பாவோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கேட்டாங்களோ. சுனா மீன்ஸ் வென் தே ஹியர்ட் தட் தேர் பாய் வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஐஸ்கிரீம் வாலா. ஓகே, ஐஸ்கிரீம் விற்கிறவ மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை கேட்டு பஹுத் சக்கி ஹைரானி ஹுயி. ஹைரானினா சக்கித். தே வேர் வெரி மச் அஸ்டானிஷ்டு, சர்ப்ரைஸ்டு. ஓகே, ஸோ இப்படி சொல்றானே நம்ம பையன் சொல்லிட்டு தே வேர் ரியலி சர்ப்ரைஸ்டு. उन्हें यह बात बहुत मजेदार लगी और वे खूब हंसे. लेकिन पापा इस बात पर अड़े रहे कि वह यही काम करेंगे. उन्हें यह बात बहुत मजेदार लगी. ஸோ அவங்க பையன் சொன்னதை கேட்டது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஓகேவா? மசேதார்னா தே ரியலி ஹேட் அ ஃபன். और वे खूब हंसे. they started laughing a lot. அம்மா அப்பாவும் சிரிச்சாங்க. लेकिन ஆனா பாப்பா இசி பாத் பர், அப்பா வந்துட்டு இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அடே ரஹே கி, he was really sticking on to it that he wants to become what? An ice cream boy. Okay, really interesting story, right? Come on, let's read forward. फिर एक दिन रेलवे स्टेशन पर पापा ने एक अजीब आदमी को देखा. फिर एक दिन, இன்னொரு நாள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போறாரு. ஸோ அங்க வந்துட்டு அப்பா என்ன பாக்குறாரு? அஜீப் ஆத்மி, ஒரு யூனிக் ஸ்ட்ரேஞ்சான ஒரு மேனை வந்து பாக்குறாரு. அஜீப் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், ஆத்மி மீன்ஸ் பர்சன். ஸோ he saw one strange person in the railway station. ओके, यह आदमी इंजनों और डिब्बों से खेल रहा था. So this man was playing with the engines and compartments. Okay, डिब्बे அப்படின்னா compartments கூட खेल रहे थे. He was playing with all those things. लेकिन यह डिब्बे और इंजन खिलौने नहीं बल्कि असली थे. असली. ஸோ லேக்கின் ஆனா வந்து த கம்பார்ட்மெண்ட்ஸ், டிப்பேனா கம்பார்ட்மெண்ட் இல்லையா, ட்ரெயின்ல இருக்கும்ல, அண்ட் என்ஜின்ஸ் இட் இஸ் நாட் டாய்ஸ். கிலௌனே நஹி மீன்ஸ் அதெல்லாம் விளையாட்டு ட்ரெயின் கிடையாது. பல்கி அசலி, தேவர் ரியலி ட்ரெயின்ஸ், கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அசலினா ட்ரூ, நிஜமாலுமே அது பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட். கபி வஹ் प्लेटफॉर्म पर उछलकर आ जाता तो कभी डिब्बों के नीचे चला जाता. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கபி எப்பவாச்சும் பிளாட்ஃபார்ம் பர் உச்சல்கர், பிளாட்ஃபார்ம் மேல குதிப்பார். உச்சல்னா he will be in the platform jumping there. आता कभी डिब्बों के नीचे he will go under the compartments.
ஓகே, சலா ஜாத்தா. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தா பிளாட்ஃபார்ம் மேலே இருப்பாரு, கொஞ்ச நேரம் பார்த்தா கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடியில் இருப்பாரு. ஸோ லைக் தட் ஹி வாஸ் டூயிங் சம்திங். நோ, அவர் பாப்பா வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவர் என்ன நினைச்சிட்டார்னா, ஹீ இஸ் பிளேயிங் வித் திஸ் platform and the compartments and the engines அப்படின்னு நினைச்சிட்டாரு. वह कोई बहुत अजीब और मजेदार खेल खेल रहा था. So he thought that man was playing a different strange game. अजीब அப்படின்னா strange, மஜேதார் அப்படின்னா ஏதோ ஜாலியா வந்து கேல் ரஹாத்தா விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு he thought that the man was playing some fun filled game. okay, पापा ने पूछा यह कौन है. सो அப்பா வந்து கேக்குறாரு, அப்ப யாரு இது, यह कौन है ना, who is this. उन्हें बताया गया यह ஷண்டிங் கர்னே வாலா ஹே. ஸோ உன்ஹே பத்தாயா கயா, அப்பாவுக்கு வந்து அப்போ ஆன்சர் கிடைச்சிது. என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த மேன் இருந்தார் இல்லையா, ஸோ அவர் யார் அப்படின்னா ஷண்டிங் கர்னே வாலா, ஷண்டிங் மாஸ்டர். ஸோ ஸ்டேஷனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் மாஸ்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கேட்ரிங் மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா. அதில் வந்து ஷண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கும் போது அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா, அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா, எனி மிஸ்டேக்ஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுறது தான் அவரோட வேலை. ओके, सो शंटिंग किसे कहते हैं पापा ने पूछा. அப்ப ஷண்டிங்னா என்ன அப்படின்னு அப்பா வந்து क्वेश्चन கேக்குறாரு. அவருக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, जब रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है तो उसे अगली यात्रा के लिए तैयार करना होता है. ஸோ அதான் रेलगाड़ी அப்படின்னா ட்ரெயின். when the train வந்துட்டு अपनी यात्रा அதோட டிராவல் வந்து முடிச்சுட்டு பூரி கர் லேத்தி, ஸோ இப்போ வந்து டெல்லியிலேருந்து சென்னை வருது அப்படின்னா சென்னை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓகே, உசே அகலி யாத்ரா கேலியே, இப்போ திருப்பி அது சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும்ல அந்த ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் யாத்ரா பண்ணுறதுக்குள்ளார அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. தையார் கர்னா மீன்ஸ் தே வில் மேக் இட் ரெடி. ஸோ என்னென்னலாம் ரெடி பண்ணுவாங்க, ரயில்காடி கி சாஃப் சஃபாயி கி ஜாத்தி ஹே. ஸோ ட்ரெயினை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, சாஃப் சஃபாயினா வெரி கிளீனா அதை ட்ரெயினை கிளீன் பண்றது. இன்ஜின் கோ குமாக்கர் இன்ஜின் பானி பரா ஜாத்தா ஹே. ஸோ இன்ஜினை வந்துட்டு குமாக்கர் அப்படின்னா கிளீன் பண்ணிட்டு, ஸோ அங்கே வந்து என்னென்ன வேணுமோ வாட்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸோ ஹியர் ஈந்தன் இருக்கு இல்லையா, ஸோ ஈந்தன் அப்படின்னா எரிபொருள் சொல்லுவோம். அதாவது இப்போ மோஸ்ட்லி ஆல் ஆஃப் த ட்ரெயின்ஸ் ஆர் ரன்னிங் இன் எலக்ட்ரிசிட்டி ஆர் டீசல், கரெக்ட். ஸோ அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க. இசே ஷண்டிங் கஹத்தே ஹே. ஸோ இதுதான் வந்து ஷண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். पापा को बताया गया. So someone told his father about shunting process. Okay, बस पापा को पता चल गया कि वह क्या बनेगा. Now what is happening to daddy? He understood what he should become. So இப்போ அப்பாவோட மைண்டுக்குள்ளார என்ன ஓடுது, நம்ம என்னவாகணும், वह तो रेलगाड़ी के डिब्बे की ஷண்டிங் करेंगे. ஸோ இப்போ அந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஷண்டிங் மாஸ்டர் பார்த்தோன்னே. ஸோ वह तो रेलगाड़ी के डिब्बे, அந்த ட்ரெயினில் இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாஸ்டர் ஷண்டிங் கரேங்கே, இப்போ ஷண்டிங் ஆக போகிறேன் நான் அப்படின்னு சொல்றாரு. इससे भी ज्यादा मजेदार और क्या हो सकता है. ஸோ இதை விட ஜோக் ஏதாவது ஒன்று இருக்குமா, ज्यादा मजेदारனா இதை விட ஒரு பெரிய ஜோக் क्या हो सकता का, is there any joke? So whoever he sees he wants to become that இல்லையா. என்ன ஆகுது பாப்போமா, जाहिर है कि कुछ भी नहीं. ஸோ ஜாஹிர் அப்படின்னா வெளிப்படையா, ஸோ அட்மோஸ்ட் வந்து அங்கே எதுவுமே அவரால் டிசைட் பண்ண முடியல, ஜஸ்ட் லைக் தட், குச் பி நஹி.
जब पापा ने कहा कि वह शंटिंग करने वाला बनेगा तो किसी ने उनसे पूछा, मगर तुम तो कहते हो कि तुम आइसक्रीम बेचने का काम करोगे, अब आइसक्रीम बेचने के काम क्या होगा? सो अब பாப்பா ने कहा, இப்ப யாரோ அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன ஆக போறேன்னு கேட்டோன்னே அப்பா என்ன சொல்றாரு, he told he is going to become shunting करने वाला, shunting master ஆக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே someone was asking him, what? मगर तुम तो कहते हो, but मगर ना, but you were telling तुम आइसक्रीम बेचने का काम करोगे, you wanted to become an ice cream seller, right? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் தானே விற்கணும்னு சொன்ன, இப்ப நீ இப்படி மாத்தி சொல்றியே, अब आइसक्रीम बेचने का काम क्या होगा? அப்ப ஐஸ்கிரீம் விக்கிற வேலை என்ன ஆகும் அப்படின்னு just for fun they are asking him. Okay, so what is our papa's reaction? यह सचमुच समस्या थी. Okay, so this is really an interesting fact, right? ஒரு கன்ஃபியூஷனான நிலைமையில அப்பா இருந்தார் என்ன ஆகலாம் அப்படின்னு. But he was still clear. என்னன்னு பாப்போமா? पापा ने शंटिंग करने वाला बनने की सोच ली थी, मगर आइसक्रीम बेचने का चटकदार हरा ठेला भी वह नहीं गावाना चाहते थे. सो पापा ने அப்பா வந்துட்டு ஷண்டிங் करने वाला बनने की, ஸோ ஷண்டிங் பண்றத வந்து he wants to become a shunting, right? ஷண்டர். ஸோ அப்படி ஆகணும்னு சோச் லீத்தி, he thought of that. ஆனால் மகர் ஐஸ்கிரீம் बेचने का, ஸோ ஐஸ்கிரீம் விற்கிறது அந்த சட்டக்தார் ஹரா டேலா, அவரோட அந்த ஐஸ்கிரீம் தள்ளு வண்டி இருக்கு இல்லையா, கிரீன் கலர்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் வண்டி, ஸோ அதை வந்துட்டு வஹ் நஹி கவானா சாஹ்தே, he doesn't want to throw that idea. ஓகேவா? ஸோ அதுவும் அவருக்கு வேணும், ஐஸ்கிரீம் மாஸ்டராகவும் இருக்கணும், ஐஸ்கிரீம் விற்கிறவராகவும் இருக்கணும், ஷண்டிங்கும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. आखिर उन्होंने रास्ता निकाल लिया. आखिर ना at last he found out a way. उन्होंने रास्ता means அதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, எப்படி ரெண்டா இருக்கிறது, ஐஸ்கிரீம் செல்லராகவும் இருக்கணும், ஷண்டிங்லேயும் இருக்கணும் அப்படின்னு he found out a way. Let us see his answer. पापा ने जवाब दिया. Now पापा is giving the answer. जवाब means answer. என்ன, मैं शंटिंग करने वाला और आइसक्रीम बेचने वाला दोनों बनूंगा. ஸோ நான் வந்துட்டு ஷண்டிங்கும் பண்ணுவேன், ஐ வில் பிகம் அ ஷண்டிங் மாஸ்டர், ஆஸ் வெல் ஆஸ் ஐ வில் பிகம் அன் ஐஸ்கிரீம் செல்லர், ரெண்டுமே நான் வந்து ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, now என்னாச்சு, சப்கோ பஹுத் அச்சம்பா ஹுவா. ஸோ சப்கோ எல்லாத்துக்கும் நிஜமாலுமே அச்சம்பா அப்படின்னா ஆச்சரியப்படுறது. ஸோ தே வர் ரியலி சர்ப்ரைஸ்ட் டு ஹியர் ஹிம். ஓகே, உன்ஹோனே பூச்சா तुम दोनों काम एक साथ कैसे करोगे? ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த ரெண்டு வேலையும் दोनों कामना both these two jobs, how can you do it together? कैसे करोगे? எப்படி பண்ண போற? पापा ने कहा, इसमें क्या मुश्किल है? ஸோ அப்பா வந்து சொல்றாரு, இதுல இஸ்மேனா இதுல என்ன கஷ்டம்? What is the difficulty in this? முஷ்கில் means difficulty. There's nothing difficulty அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐஸ்கிரீம் மே சுபஹ் பேச்சா கருங்கா. ஸோ ஐஸ்கிரீமை வந்து நான் காலையில விற்பேன். சுபஹ் மீன்ஸ் மார்னிங் டைம். ஸோ when it is morning time I will sell the ice creams. कुछ देर आइसक्रीम बेचने के बाद मैं स्टेशन चला जाया करूंगा. सो आफ्टर कुछ देर, आफ्टर सम टाइम, ஐஸ்கிரீம் எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் मैं स्टेशन चला जाया करूंगा, I will go to the railway station. ओके, वहां मैं कुछ डिब्बों की शंटिंग करूंगा. सो वहां அங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, कुछ डिब्बों for some compartments I will make that shunting process. ओके, और फिर जाकर कुछ आइसक्रीम और बेच आऊंगा. அதுக்கப்புறம் நான் திரும்பி என்ன பண்ணுவேன்னா, again what I will do, I will go and sell the ice creams. ஓகே, திருப்பி நான் ஐஸ்கிரீம் விற்க போவேன். இந்த மாதிரி நான் வந்து
பண்ணுவேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. इसके बाद मैं फिर स्टेशन चला जाऊंगा. அதுக்கப்புறம் நான் திரும்பி ஸ்டேஷனுக்கு போவேன். So again I will go to the stations. कुछ डिब्बों की शंटिंग कर लूंगा. I will do some shunting for the डिब्बोस कंपार्टमेंट्स के எல்லாத்துக்கும் அந்த क्लीनिंग प्रोसेस பண்ணுவேன். इसके बाद जाकर फिर आइसक्रीम और बेच लूंगा. so இதுக்கப்புறம் திருப்பி போய் நான் என்ன பண்ணுவேன், ஐஸ்கிரீம் விற்பேன். இப்படியே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? he was telling this back and forth. he will go and sell ice creams. he will come to the compartments. again he will go to the ice creams, like that. इसमें ज्यादा मुश्किल नहीं होगी क्योंकि अपना ठेला में स्टेशन के पास ही खड़ा करूंगा. இதுல எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டி ஒன்றும் இருக்காது. ஜியாதா முஷ்கில் மீன்ஸ் நாட் மச் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் வில் பி தேர். பிகாஸ் கியோங்கினா பிகாஸ் அப்னே டேலா அந்த ஐஸ்கிரீமோட வண்டி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தட் ஐஸ்கிரீம் வெஹிக்கிள்னோ, ஸோ ஐ வில் கீப் இட் நியர் த ஸ்டேஷன் இட் செல்ஃப். மே ஸ்டேஷன் கே பாஸ்னா நியர், என்னோட ஸ்டேஷன் கிட்டே வந்து கடா கருங்க, அங்கேயே நான் நிறுத்தி வச்சுக்குவேன் என்னோட வெஹிக்கிள். ஐ வில் ஸ்டாப் மை வெஹிக்கிள் நியர் த ஸ்டேஷன் இட் செல்ஃப். और इसलिए गाड़ियों के लिए मुझे ज्यादा दूर नहीं जाना पड़ेगा. so அதனால I don't want to travel much, right? मुझे ज्यादा दूर அப்படின்னா இந்த வேலையும் அந்த வேலையும் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. I will keep both these things nearby itself, both my ice cream vehicle near the station, so that I can do both of my work அப்படின்னு சொல்றாரு. ஓகே, सब लोग फिर हंस पड़े. ஸோ அவர் சொன்ன அந்த பதிலை கேட்டு எல்லாரும், லோக் அப்படின்னா ஆல் த பீப்புள், அகெயின் தே ஸ்டார்டட் லாஃபிங். ஹஸ் படேனா லாஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க, சிரிச்சாங்க. पापा गुस्से में आकर बोले, अगर तुम मेरी हंसी उड़ाओगे तो मैं साथ में चौकीदार भी बन जाऊंगा. ஸோ பாப்பா வந்துட்டு கோவம் வந்துருச்சு அவருக்கு. குஸ்ஸே அப்படின்னா கோவம் வந்துருச்சு அப்பாக்கு. ஸோ கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, he got very much angry and he told, அகர் தும் மேரி ஹசி. ஸோ இப்படியே என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, when you keep like what digging me like this, மே சாத் மே நான் வந்து இது கூடவே சௌக்கிதார் பி பன் ஜாவுங்கா, நான் செக்யூரிட்டி பர்சனாகவும் ஆவேன். ஐ வில் ஆல்சோ பிகம் அ வாட்ச்மேன் அலாங் வித் திஸ் அப்படின்னு சொல்றாரு. आखिर रात में करने के लिए होता ही क्या है. ஆக்கிர்னா என்ன, நைட்ல வந்து தானே வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். ஸோ நைட்ல பண்றதுக்கு எனக்கு வேலை இல்லை இல்லையா. ஸோ ராத் மே கர்னே கேலியா, இட்ஸ் ஜஸ்ட் வி ஹாவ் டு டூ இட் ஓன்லி அட் த நைட். ஸோ ஐ வில் டூ ஈவன் தேட் ஜாப் டுகெதர் அப்படின்னு சொல்றாரு. सभी कुछ तय हो गया, लेकिन एक दिन पापा को वायुयान चालक बनने की सूझी. சபி குச். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. ஸோ இதெல்லாம் என்னாச்சுன்னா தை ஹோகையா. தை மீன்ஸ் இட் கேம் டு அன் எண்ட். ஸோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. என்னன்னா ஒன் டே ஏக் தின் பாப்பா கோ அப்பாக்கு வந்துட்டு வாயுயான் சாலக் பன்னே. ஸோ ஹி வாண்ட் டு பிகம் அ பைலட். ஓகேவா? ஸோ ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுறவரா மாறணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. உஸ்கே பாத் உன்ஹோனே அபிநேதா பன்னே கி சோச்சி. ஸோ உஸ்கே பாத் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா அபிநேதா. அபிநேதா மீன்ஸ் நடிகர், ஆக்டர். ஓகே, ஹீரோவா ஆகணும், சினிமாலெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. சோச்சின்னா ஹி வாஸ் திங்கிங் ஆஃப் தேட். इसके अलावा वह जहाजी भी बनना चाहते थे. so इसके अलावा அது இல்லாம not only this, he wanted also to become ஜஹாஜி. ஜஹாஜி மீன்ஸ் sailor. ஓகேவா? ஸோ கப்பல்ல ஓட்டுவாங்க இல்லையா, கேப்டன், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு.
कम से कम वह चरवाहा बनकर लाठी हिलाते हुए गायों के पीछे घूमते हुए अपने दिन बिताना तो चाहते ही थे. கம் சே கம் இது மட்டும் இல்ல, இன்னியும் ஆசைப்பட்டாரு. என்ன அப்படின்னா வஹ் சர்வாஹா பனாக்கர். சர்வாஹா அப்படின்னா ஷெப்பர்டு, ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, மாடு மேய்க்கிறவாங்க இல்லையா, அவங்களதான் ஷெப்பர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவனா மாறணும். மாறி லாட்டி ஹிலாத்தே, லாட்டின்னா கையில அவன் குச்சி வச்சிருப்பான் இல்லையா, அந்த சாட்டை. ஸோ ஹி வாண்ட் டு டேக் தட் ஸ்டிக் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் காய் கே பீச்சே, மாடுகளுக்கு பின்னாடி வந்து போகணும். கூம்தே ஹுயே, அப்படியே மாடெல்லாம் ஓட்டிட்டு போகணும். அப்பனே தின் பித்தானா, ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஹி வாண்டட் டு பாஸ் த டே வித் த கவுஸ். ஹி வாண்டட் டு பிகம் அ ஷெப்பர்ட் அப்படின்னு சாகுதேத்தே ஆசைப்படுறாரு. ஓகே, सो இப்போ என்னாச்சு, अंत में एक दिन उन्होंने तय किया कि वह असल में जो बनना चाहते हैं वह है कुत्ता. सो अंत में at last one day came, एक दिन என்னன்னா तय किया, he decided, முடிவுக்கு வந்துருச்சு அவரோட திங்கிங். என்ன அப்படின்னா அவரு நிஜமாவே, அசல் மீன்ஸ் ட்ரூலி, he wanted to become what? He wanted to become a dog, it seems. Okay, it's really interesting, right? Okay, let us see why. उस दिन वह दिन भर चारों हाथ पैरों पर इधर उधर भागते हुए अजनबियों पर भौंकते रहे. ஸோ ஏன் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்பதான் வந்து தின்பர், அந்த ஃபுல் டே அவர் என்ன பண்ண முடியும்னா சாரோ ஹாத் பைரோம் பர். ஸோ த டாக் ஹேஸ் 4 legs, ரைட்? ஸோ அந்த 4 கை காலை வச்சுட்டு இதர் உதர் பாகுதே, இங்கேயும் அங்கேயும் ஓடலாம். ஹீ கேன் மூவ் வேர் எவர் ஹீ வாண்ட், ரன் வேர் எவர் ஹீ வாண்ட். அண்ட் அஜ்னபி அப்படின்னா கெஸ்ட் இல்லையா, தெரியாதவங்க, அந்நியர்கள் சொல்வோம் இல்லையா. ஸோ தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா ஹீ கேன் பார்க். பவுங்குத்தே அப்படின்னா பவு பவுன்னு குறைக்கலாம். ஏக் பூடி மகிழா ने उनके सिर को सहलाना चाहा तो पापा ने उन्हें काटने की कोशिश तक की. पापा ने भौंकना तो बड़ी अच्छी तरह से सीख लिया, लेकिन बहुत कोशिश करने पर भी वह अपने पैर से कान के पीछे कुजाना नहीं सीख पाया. So let us see, एक बूढ़ी महिला, ஒரு வயசான பாட்டி அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உன்கே சிர்கோ, ஸோ அந்த டாக்ஸ்க்கெல்லாம் அவங்க தலையில தட்டி தருவோம்ல, ஸோ சிர் மீன்ஸ் ஹெட், தலை மேல வந்து சஹலானா சாஹாத்தோ. ஸோ சஹலானா அப்படின்னா தட்டுறது, தலை மேல தட்டுறது. ஸோ அப்படி தட்டுறப்ப பாப்பானே உன்ஹே காட்டுனே கி கோஷிஷ் தக்கு கி. ஸோ காட்டுனே அப்படின்னா கடிக்க போற மாதிரி ட்ரை பண்றது. ஸோ டாக் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, பாப்பானே பவுங்குனா தோ படிய அச்சி தரக். பவுங்குனா அப்படின்னா பார்க் பண்றது, டாக்ஸ் வந்து குறைக்கும் இல்லையா, ஸோ குறைக்கிற மாதிரி நல்லாவே. அச்சி தரக்னா he learned, சீக்லியானா he learned how to bark like a dog. லேக்கின் ஆனா வந்து बहुत कोशिश करने पर भी, ரொம்பவே கோஷிஷ்னா ஒர்க் பண்ணி கூட அவரால் வந்து வஹ் அப்பனே பயிர் சே, காலை வச்சு, பயிர் மீன்ஸ் லெக்ஸ், பயிர் சே கான் கே பீச்சே, கான் அப்படின்னா காதுக்கு பின்னாடி. ஓகேவா? ஸோ டாக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, காலை தூக்கி காதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இச்சிங் மாதிரி பண்ணிக்கோல. கூஜானா, குஜானா மீன்ஸ் அந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணவே முடியல. நஹி சீக் பாயே, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டூ ஒன்லி தட் லைக் அ டாக். யா ரியலி ஃபன்னி, ரைட்? ओके, कम ऑन, लेट्स रीड. उन्होंने सोचा कि अगर वह बाहर जाकर अपने पालतू कुत्ते के साथ बैठ जाए तो शायद यह कान के पीछे कुजाना ज्यादा जल्दी सीख जाएंगे. सो उन्होंने सोचा, அவர் வந்து என்ன திங்க் பண்ணாரு அப்படின்னா, வாட் ஹி தாட் வாஸ்,
अगर वह बाहर जाकर சரி வெளியே போய் बाहर மீன்ஸ் அவுட் சைட் let us go outside and अपने पालतू कुत्ते நம்மளோட அந்த வளர்ப்பு பெட் அனிமல் இருக்கும் இல்லையா பெட் டாக் அவங்க வீட்டில் டாக் இருந்திருக்கு ஸோ அந்த டாக் கிட்ட போய் உட்காரலாம் बैठ जाए let us sit along with the dog so that शायदना so that वह कान के पीछे कुजाना அந்த காதுக்கு பின்னாடி அந்த ஸ்கிராச் பண்ணும் இல்லையா டாக் அது பண்றத பார்த்து நம்மளும் அதை கத்துக்கலாம் ஜியாதா ஜல்தி சீக் ஜாயேங்கே let us learn fast how to do that அப்படின்னு யோசிக்கிறாரு ஓகே he was thinking of that பாப்பா குத்தே கே பாஸ் ஜாக்கர் बैठ गए ஸோ அப்பா என்ன பண்ணாரு திங்க் பண்ணதோட விடல he also went near the dog and sat near that ஓகே ஸோ நாய்கிட்ட போய் உக்காந்துக்கிறாரு அப்புறம் என்னாச்சு உசி வக்த் ஏக் அஜ்னபி फौजी अफसर उधर ले से निकला सो उसी वक्त அந்த டைம் வந்து वक्त मीन्स at that time एक அஜ்னபினா unknown person ஓகேவா ஸோ தெரியாதவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள தான் வந்து அஜ்னபின்னு சொல்லுவோம் அஜ்னபி ஃபௌசி ஸோ ஃபௌசி அப்படின்னா மிலிட்ரி மேன் ஓகே ஸோ ராணுவத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா மிலிட்ரி மேன் வந்துட்டு அஃப்சர் உதர் சே நிக்கலா ஸோ அங்கே திடீர்னு அங்கே வந்து நிற்கிறாரு ஸோ ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தேர் वह खड़ा होकर पापा को देखने लगा खड़ा होकरना स्टैंडिंग ஸோ அந்த மிலிட்ரி மேன் வந்து அங்கே நின்றுட்டு பாப்பா கோ அப்பாவை பார்த்துட்டே இருக்கார் देखने लगा ஸோ he was watching the daddy what he was doing वह उन्हें कुछ देर तक देखता रहा और फिर उसने पूछा यह तुम क्या कर रहे हो वह उन्हें कुछ देर ஸோ அவர் வந்து கொஞ்ச நேரமா இவரை வந்து பார்த்துட்டே இருக்காரு देखता रहा he was watching daddy for a long time and started asking பூச்சானா asking என்ன यह तुम என்ன வேலை நீ பண்ணிட்டு இருக்க यह तुम क्या कर रहे हो what are you doing அப்படின்னு சொல்லி கேட்டாரு இப்ப என்ன சொல்றாரு पापा ने जवाब दिया मैं कुत्ता बनना सीख रहा हूँ so पापा வந்து he told जवाब means he answered I am trying to become a dog कुत्ता बनना நாய் மாதிரி ஆகிறதுக்கு I am practicing सीख रहा हूँ அப்படின்னு சொன்னாரு तब फौजी ने पूछा तुम कुत्ता बनना क्यों चाहते हो so அப்ப அந்த மிலிட்ரி பர்சன் வந்து கேக்குறாரு तुम कुत्ता बनना நீ வந்து நாய் மாதிரி ஏன் ஆகணும்னு ஆசைப்படுற why you wanted to become a dog அப்படி சொல்லும்போது पापा ने कहा क्योंकि मैं काफी दिन तक इंसान बनकर रह चुका हूँ ஸோ அப்பா வந்து என்ன சொல்றாரு அதுக்கு ஆன்சர் பண்றாருன்னா பிகாஸ் மே காஃபி தின் ஃபார் லாட் ஆஃப் டேஸ் ஐ எம் அ ஹியூமன் இன்சான் பன்கர் ரஹ் சுக்கா ஹூ ஸோ ஒரு மனுஷனா நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன் எனக்கு வந்து டாக் மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு ஸோ ஐம் ஃபார் அ லாங் டைம் ஐ எம் அ பாய் ஸோ ஃப்ரம் ஹியூமன் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சேஞ்ச் அண்ட் சி ஹவ் அ டாக் வில் பி அப்படின்னு சொல்றாரு அஃப்சர் ने कहा बात तो सही है पर क्या तुम जानते भी हो कि इंसान किसे कहते हैं सो ஆஃபீஸர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா बात तो सही है ஓகே நீ சொல்றது வந்து கரெக்ட் पर ஆனா வந்து क्या तुम जानते हो என்ன உனக்கு தெரியுமா do you know something என்னன்னா இன்சான் கிசே கஹதே ஹே ஸோ யாரை வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்றோன்னு உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நீ சொல்றல்ல நான் ஹியூமனா இருக்கிறேன்னு ஸோ பட் வாட் இஸ் அ ஹியூமன் ஹூ இஸ் அ ஹியூமன் யாரு மனுஷன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மிலிட்ரி பர்சன் வந்து கேக்குறாரு ஓகே सो नाउ இப்போ என்னாச்சு पापा ने पूछा मुझे तो नहीं पता आप ही बता दीजिए ஸோ அப்பா வந்து ஆன்சர் பண்றாரு என்னன்னா எனக்கு அது பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியல நஹி பத்தானா ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட் आप ही बात दीजिए यू प्लीज ट्राई टू टेल मी दी आंसर நீங்களே எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு अफसर ने पूछा ने कहा
इसके बारे में तुम अपने आप सोचो. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இத பத்தி इसके बारेனா இத பத்தி நீயா யோசிக்கணும். अपने आप सोचो. You keep thinking about that. You get the try to find the answer by yourself. அப்படின்னு சொல்லிட்டு அஃப்சர் வஹா சே சலா கயா. ஸோ அந்த மிலிட்ரி மேன் வந்து அங்கிருந்து போயிட்டாரு. He went away from that place. वह न तो हंसा और न मुस्कराया. ஸோ அவர் வந்து न तो हंसा, அவர் வந்து சிரிக்கவும் இல்லை, லாஃப் பண்ணவும் இல்லை, ஸ்மைல் பண்ணவும் இல்லை. முஸ்கராயனா he didn't even have a smile on his face. பாப்பா சோச்னே லகே. ஸோ அப்பா வந்து இப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோச்னே லகேனா he was thinking what he told. वह सोचते ही रहे. ஸோ அதுவே அவர் திங்க் பண்ணிட்டே இருக்காரு. अफसर ने उन्हें कोई बात भी नहीं समझाई थी, पर अचानक ही यह बात पापा की समझ में आ गई कि वह रोज रोज अपना इरादा नहीं बदल सके. ஸோ ஆஃபீஸர் வந்து அவருக்கு எந்த விதமான பாத் பி நஹி சம்ஜாயி, he didn't give any words, right? எந்த விதமான ஆன்சர் வந்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கவே இல்லை. அப்பாக்கு வந்து எதுவுமே புரிய வைக்கல அந்த ஆஃபீஸர். ஆனா अचानक सडनली यह बात पापा की समझ में आया. அப்பாவோட மனசுல படுது. So daddy's mind has some thought now. What is that? रोज रोज अपना इरादा. रोज means daily. தினம் தினமும் தன்னுடைய இராதா அப்படின்னா லட்சியம், அவர் எய்ம். ஸோ வி ஷுட் நாட் கீப் சேஞ்சிங் அவர் எய்ம். பதல் சக்தே ஹை நஹி பதல்னா யூ ஷுட் நாட் சேஞ்ச் அவர் எய்ம். நம்ம வந்து நம்மளோட எண்ணம் எய்ம் என்னன்னு வைக்கிறோமோ அதை நல்லதா வச்சுட்டு அது மாதிரி நம்ம நடக்கணும். வி ஷுட் நாட் கீப் சேஞ்சிங் அவர் டெஸ்டினேஷன். அது மட்டும் புரியுது அவருக்கு. அகலி பார் ஜப் உன்சே யஹி சவால் பூச்சா गया तो उन्हें अफसर की याद आ गई और उन्होंने कहा मैं इंसान बनना चाहता हूँ. So अगली बार அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் again when he was asked the same question, சவால் பூச்சா கயா, நீ என்னவாகணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு யாரோ கேக்குறாங்க. ஸோ அப்ப அவருக்கு வந்து அந்த மிலிட்ரி மேனோட ஞாபகம் வருது. ஆஃபீஸரோட யாத் மீன்ஸ் ரிமெம்பரன்ஸ். ஸோ ஹி வாஸ் ரிமெம்பரிங் தட் மேன் அண்ட் ஹி டோல்ட், உன்ஹோனே கஹா, ஹி டோல்ட் மே இன்சான் பனனா சாஹுதா ஹூ, ஐ வாண்ட் டு பிகம் அ ஹியூமன். சரியா? ஸோ நல்ல ஒரு மனுஷனா நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லைக் தட் டாடி டோல்ட். ஓகே. सो इस बार कोई भी नहीं हंसा और पापा समझ गए कि यही सबसे अच्छा जवाब है. इस बार और இந்த மாதிரி ஆன்சர் பண்ணப்ப யாருமே சிரிக்கல. नहीं हंसाना nobody made fun of him, nobody laughed at him. और पापा समझ गया. So now papa, daddy understood that यही सबसे सच्चा अच्छा जवाब है. So this is the best answer ever அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. आज भी वह यही समझते हैं. இன்னைக்கும் அவரு அததான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஒரு நல்ல மனிதனா இருக்கணும். पहली बात तो यही है कि हमें अच्छा इंसान बनना चाहिए. फर्स्ट थिंग, पहली बात ना, the first thing which is very important to all of us is हमें अच्छा इंसान, நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா ஆகணும். அதுதான் வந்து it is the first and the foremost thing. Okay. So this interesting story, no, it is written by the author Alexander Ruskin. Okay, so he only wrote this so interesting story, how to become a human finally. So next we shall see our book back exercises. तुम्हारी बात. So let us read the first one. पापा ने जितने काम सोचे उनमें से तुम्हें सबसे दिलचस्प काम कौन सा लगता है, क्यों? So இந்த லெசன்ல வந்து டாடி வந்து நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? So he thought of many jobs, right? So in that, which job do you like?
ஓகே, தில்சஸ்ப் காம்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை எது? You just write it and you tell why, क्यों, அதுதான் question. So you can write your own answer for that. So I'm just helping you out. पापा ने जितने काम सोचे उनमें से मुझे सबसे दिलचस्प काम वायुयान चालक बनना लगता है. So அப்பா வந்து நிறைய வேலை யோசிச்சார் இல்லையா? He thought of many jobs. So in that मुझे सबसे दिलचस्प काम, so what I like the most is वायुयान चालक, that is pilot இல்லையா? ஏரோப்ளேன் டிரைவ் பண்ணுவாங்கல்ல, I want to become a pilot. क्योंकि, क्योंकि means because आकाश में पक्षियों की तरह उड़ना मुझे बहुत पसंद है. करेक्ट, बेहद रोमांचक लगता है அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆகாஷ் அப்படின்னா வானத்துல பறவைகள் போல, பக்ஷியோ மீன்ஸ் பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் மாதிரி உடானானா டு ஃப்ளை. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் பிளஷர் ஃபார் மீ. ஸோ ஐ நீட் தேட். ஸோ அதனால எனக்கு அது ஆகணும் அப்படின்னு ஐ ஹாவ் ரிட்டன் ஹியர். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரைட் யுவர் ஆன்சர் பார்ட் ஹியர். ஓகே, एंड नेक्स्ट क्वेश्चन, क्या तुम्हें भी घर में बताया जाता है कि तुम्हें बड़े होकर क्या काम करना है? सो क्या तुम्हें, உங்களுக்கும் உங்க வீட்ல வந்துட்டு घर में ना in your home they will be asking you, right? बड़े होकर, நீ பெரியவனானதும் என்னவாகணும், பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் what you should become அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? कौन कौन कहता है? सो யாரெல்லாம் கேக்குறாங்க? क्या कहता है, என்னவா என்னன்னு கேக்குறாங்க. so who are the people in your family, they are asking you what you should become, and you have to answer for that question. Again, this is your own thinking creative question. हाँ, मे बी घर में बताया जाता है कि मुझे बड़े होकर क्या काम करना है. हाँ, मुझे भी. ஸோ என்னையும் வந்து கர்மே வீட்ல வந்து கேட்பாங்க. ஸோ வென் யூ க்ரோ பிக், படே ஹோக்கர்னா வென் யூ க்ரோ பிக் வாட் யூ ஷுட் பிகம் அப்படின்னு கேட்பாங்க. மேரே தாதா தாதி और माता पिता कहते. ஸோ மோஸ்ட்லி அவர் grandfather and grandmother, அம்மா and அப்பா. எஸ், ஸோ அம்மா and அப்பா, father and mother will be asking us, right, what you should become அப்படின்னு. ஸோ மேரே தாதாஜி कहते हैं कि तुम्हें, ஸோ தாதாஜி அப்படின்னா என்னோட தாத்தா வந்து சொல்லுவாரு என்னன்னா, நீ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஸோ ஐஏஎஸ், யூ ஹவ் டு ரைட் தி ஐஏஎஸ் எக்ஸாம் அண்ட் ரைட் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாரு. மேரே மாதா பிதா, எங்க அம்மா அப்பா வந்து என்ன சொல்வாங்கன்னா, மை ஃபாதர் அண்ட் மதர் யூஸ் டு டெல் மீ தட் ஐ ஷுட் பிகம் அன் என்ஜினியர். ஓகே, ஸோ லைக் தட் தே வில் பி டெல்லிங் தேர் ஓன் தாட்ஸ் டு மீ. ஓகே, नाउ नेक्स्ट क्वेश्चन, अपने मम्मी या पापा से पता करो कि वे जब बच्चे थे तब बड़े होकर क्या क्या करने की सोचते थे. सो यू आस्क योर मम्मी, अम्मा किட்ட இல்ல योर डैडी, என்னன்னா when they were children, जब बच्चे थे ना, when they were little children, அப்ப அவங்க பெரியவனாங்கறப்ப what they thought to become. Okay, so like that you ask your parents. मेरी मम्मी शिक्षिका बनना चाहती थी और मेरे पापा बैंक में ऑफिसर बनना चाहते थे. ஸோ என்னோட அம்மா வந்துட்டு சிக்ஷக் அப்படின்னா ஷீ வாண்டட் டு பிகம் அ டீச்சர். ஓகே, சிக்ஷிகா அப்படின்னா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. மேரே பாப்பா, என்னோட அப்பா வந்துட்டு பேங்க் மே ஆஃபீஸர், ஸோ பேங்க்ல ஒரு ஆஃபீஸர், மேனேஜர் ஆகணும், பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னு ஐ ஹாவ் ரிட்டன் ஹியர். ஸோ யூ ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ரைட் இட் ஹியர். ஓகே, नाउ अपने घर के किसी भी एक सदस्य से उसके काम के बारे में जानकारी हासिल करो. सो अपने घर के, सो उंग வீட்ல வந்து you have your elders, right? அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கல இருந்து you select one person, एक सदस्यना select one person and ask उसके काम में, they will be working, right? You ask
them all the following questions. Try to understand. Jankarina, you try to know it. So adula first question enna, pata karo unke kaam ko kis naam se jana jata hai. So pata karo na, you find out அவங்க செய்கிற வேலைக்கு உன்கே காம்னா the what job they do, so what is the designation it is given. So இப்போ for example I have written here, my mama is a teacher, right? So what do you call a teacher? You call a teacher as shikshika or adhyapika. So that is what. இப்போ வந்து உங்க அப்பா வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாரு அப்படின்னா maybe he is a manager or an officer or like that. Okay, if your daddy or mama is working in a software company, then you can ask what is the designation, whether they a project manager or like something like that. Okay, so next question, उस काम को अच्छी तरह करने के लिए कौन सी बातें मालूम होनी चाहिए. So here I have written my mama is a teacher, correct? So அந்த teacher job வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னா अच्छी तरह करनेना, when she wants to do the job good, what all she should keep in her mind. कौन सी बातेना என்னென்ன விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து मालूम होनी चाहिए. She should understand and she should know to be a good teacher. So a few points you can write here. पहले बच्चों को प्यार से संभालना है. So first and foremost thing வந்துட்டு बच्चों அப்படின்னா children இல்லையா? So kids வந்துட்டு affectionate handle பண்ணணும். प्यार से संभालना with love and affection she should take care. First point. Second one வந்து कक्षा में सब बच्चों के साथ मिलना. कक्षा मीन्स கிளாஸ்ரூம்ல வந்து सब बच्चों எல்லா குழந்தைங்க கிட்டையும் மில்னானா ஒன்றிடணும். ஸோ யூ ஷுட் பி அலாங் வித் ஆல் த சில்ட்ரன். ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு படிக்காத குழந்தைங்கள விடக்கூடாது இல்லையா? ஸோ ஆல் சில்ட்ரன் ஆர் காட்ஸ் கிஃப்ட், ரைட்? ஸோ எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். அதனால எல்லா குழந்தைங்க கிட்டையும் பழகணும். जैसे माँ घर में वैसे अध्यापिका कक्षा में. ஸோ எப்படி அம்மா வீட்லையோ, ஸோ அம்மா பற்றி தெரியும் இல்லையா, எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸே இருக்காது. அம்மா அப்படின்னா ஷீல் கிவ் ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு அஸ். ஸோ எப்படி வீட்டில் அம்மா இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்கூலில் நமக்கெல்லாம் யார் அம்மாவாக இருக்காங்க? அவர் டீச்சர்ஸ். ஸோ ஆர் டீச்சர்ஸ் ஆர் அவர் மம்மாஸ் அட் த ஸ்கூல். ஸோ லைக் தேட் ஷீ ஷுட் பி. So this is for teacher profession I have written. So if your mama or daddy is working in a bank na, then you should write what and all the things they should follow in a bank, like that. Okay, third question, उन्हें अपने काम में किन बातों से परेशानी होती है. So sometimes during our work, अपने काम में ना, during our work we feel sad for some things. Pareshani means it really becomes unhappy, right? Some things happens, right? So இப்ப எங்க அம்மாக்கு வந்து அந்த மாதிரி என்ன நடந்துச்சு. So when she becomes unhappy ன்னு பாப்போமா, जब वे कोई बच्चों को डांटते हैं, so तब परेशानी होती है. डांटते அப்படின்னா when she scolds some children. ஸோ எப்படியும் ஸ்கூலில் வந்துட்டு some children will be very naughty, some will be very talkative, right? ஸோ அந்த children's கிட்ட வந்து always you can't speak affectionately, correct? So sometimes the situation is like that, you have to scold them so that they will correct themselves, correct? So அதுக்காக அம்மா வந்து சில டைம்ஸ் வந்து திட்டி இருப்பாங்க. பட் she will feel much for that. She will become பரேஷானினா, she will become unhappy. அச்சோ நம்ம அந்த பையனை வந்து திட்டிட்டோமே அப்படி சொல்லிட்டு she will feel for that. But again she will take in her mind, so it is for good only I scolded him, so that he will be studying well, he will be a good boy hereafter அப்படின்னு அவங்களே சமாதானமும் படுத்திக்குவாங்க. ஓகே,
Now, kahani se aage. Again, apart from the story, what you're going to do this. Let's read. Shuru mein papa chaukidar banna chahte the. Shuru na, at the beginning of the lesson, our daddy wants to become what? A chaukidar. Chaukidar means what? A watchman agano. Appadina asapattaru illaya. चौकीदार रात को भी काम करते हैं. So चौकीदार means security persons will be working at night. रात means night இல்லையா? काम means work. ராத்திரிலெல்லாம் வேலை செய்வாங்க. इसके अलावा और कौन से कामों में रात को जागना पड़ता है. So we saw that security persons will be working even at night, right? So iske alawa adhe madri vera yarella count kamo. So who and all jobs are at the night, rathrile yarella vela papanga. So papama, so nimna kamom mein raat ko jagana padta hai. Nimna kamo abdina, so keela vande we have written many statements, right? So these are the persons who even work at night. Come on, let us see the first one. अस्पतालों में रोगियों की देखभाल के लिए डॉक्टरों और नर्सों को रात में जागना पड़ता है. So अस्पताल அப்படினா hospitals இல்லையா? So hospitals in order to take care of the patients. ரோகியோ means patients. ஓகேவா? So அங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க இல்லையா? patient admit ஆயிருப்பாங்கல. So அவங்களெல்லாம் देखभाल means to take care of them. Doctors and nurses. Okay? So they will be रात में जागना. So they will even work at night. Yes. So that is the first point. Second one, हमारे आसपास अर्थात समाज में शांति व्यवस्था बनाए रखने के लिए पुलिस वालों को रात में जगाना पड़ता है. So நம்மளுடைய நியர்பை பிளேசஸ், நம்மளோட சொசைட்டியை வந்துட்டு சாந்தி வியவஸ்தானா நல்ல அமைதியா இருக்கணும் அப்படின்னா there should not be any thieves or someone like robbers எல்லாம். So அவங்க கிட்ட இருந்து protect பண்றதுக்காக police persons, no, they will be having night shift, right? So second one is police mans, inspectors எல்லாம் சொல்லலாம். थर्ड वन என்ன சொல்லலாம்? रेल व्यवस्था सुचारू रूप में से काम कर इसके लिए रेलवे कर्मचारी स्टेशन पर रात में जगते हैं. पापा कई तरह के काम करना चाहते थे. So रेल व्यवस्था सुचारू रूप से. So you know that railway stations, it functions all the 24/7, 24 hours, all the days it will be functioning, right? So in that railway karmachari, so railway officers and all the persons working in the railway stations, no, they will take shifts, right? Day shift, night shift, and take care of the stations, correct? So papa தரகே. ஸோ அப்பா வந்து இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. டாடி தாட் ஆஃப் டூயிங் ஆல் சச் நைட் ஒர்க்ஸ், கரெக்ட்? ஓகே, नाउ नेक्स्ट, पापा कई तरह के काम करना चाहते थे. क्या तुम किसी व्यक्ति को जानते हो जो एक से ज्यादा तरह के काम करता है? So daddy wants to do different types of works, correct? So நீ உனக்கு யாரையாவது தெரியுமா? किसी व्यक्ति ना, do you know really some person who does more than one job? एक जगह तरह के काम அப்படின்னா ஒரு வேலை மட்டும் பண்ணாம நிறைய வேலை பண்ற யாராவது உனக்கு தெரியுமா? If you know someone, you please write about that person. Okay, now this is your own creative answer. Think and answer only. So my version is, मेरे यहाँ जो अखबार देने वाला लड़का आता है उसकी उम्र ज्यादा नहीं है. सो मेरे यहाँ ना, सो எனக்கு வந்து எங்க வீட்ல பேப்பர் போடுறதுக்காக, அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர், देने वाला लड़का, you know that boy is not such a big boy, he is only of young age. उम्र ज्यादा, उम्र means age,
அவனுக்கு வந்து ரொம்ப வயசெல்லாம் இருக்காது, அவன் வந்து ஒரு சின்ன பையன்தான். यही कोई 17-18 साल होगा. 17-18 ना he might be around 17 to 18 years of age தான் அவனுக்கு இருக்கும். सुबह वे अखबार बांटता है, फिर कॉलेज जाता है. சுபஹனா மார்னிங் வந்து he will be supplying the newspapers. எல்லார் வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், he goes to study. फिर कॉलेज जाता है, he is going to college. और शाम में कुछ बच्चों को ट्यूशन देने का काम करता है. And evening also he will not waste his time. He will take some tuitions for some children. बच्चों means children's का ट्यूशन கூட எடுப்பான். इस तरह वह एक साथ 3 काम करता है. So இந்த மாதிரி அவன் வந்து he does 3 jobs at a time. Correct? So like that many persons are hard working. Yes, around you. Okay, now आओ केले शेक चिल्ली कहता है. So this is a game. Okay, so I will just explain you the game. Whenever you find time you can play with your friends. Okay, पापा अपने पैर से कान के पीछे नहीं कूद पाते. So this is a statement from the story. அப்பா வந்துட்டு தன்னுடைய கால்களை வச்சு, பயிர்னா legs, அதை வச்சு கான் கே பீச்சேனா காதுக்கு பின்னாடி, okay, the back side of his ear, he was not able to do like a dog இல்லையா, he was trying most. காலை வச்சு காதுக்கு பின்னாடி கூஜ்னா means to scratch, அது மாதிரி பண்ண முடியல. आओ देखे तुम कौन कौन से काम कर सकते हो. Now this is like here are many tasks given for you. Let us see what and all you can do. Okay, खेल खेलते हैं, let us play a game. खेल का नाम है शेक चिल्ली कहता है. शेक चिल्ली. So இந்த கேம் பேரு ஷேக் சில்லி. ஓகேவா, என்ன பண்ணுனீங்கன்னா तुम में से एक बनेगा ஷேக் சில்லி. ஸோ 1 should be a person. ஓகேவா, அதை வந்து அலாட் பண்ணிக்கணும். நீங்கள் 10 பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து ஹெட்டாக இருக்கணும். ஜோ ஹெட் கேர்ள், ஹெட்டோ ஹெட் பாயோ இருக்கீங்கன்னா பாக்கி சப்கோ வைசே ஹீ கர்னா ஹை. ஸோ அதர்ஸ் ஷுட் டூ வாட் தட் ஹெட் பாய் இஸ் டெல்லிங். சரியா, ஸோ என்னன்னு பார்ப்போமா. इस तरह के आदेश दे सकता है. So all these are the things what you should do. शेख चिल्ली कहता है अपने दाएं हाथ को सिर के पीछे से ले जाकर नाक को पकड़ो. So what is the head boy is telling? अपने दाएं हाथ. So दाये हाथ means your right hand. So உங்க right hand தூக்கிட்டு சிர் கே பீச்சே, தலைக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஓகே, bring your right hand back, right back of your head. ले जाकर नाक को पकड़ो. नाक அப்படின்னா your nose. You try to catch your nose with your right hand but the other way. அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். अपने दाएं हाथ को दाई टांग के नीचे से ले जाकर दायां कान पकड़ो. अपने दाएं हाथ, so take your right hand को दाई टांग के नीचे. दाई टांग அப்படின்னா your legs, டாங்னா கால் தானே. ஸோ உங்களோட ரைட் காலுக்கு கீழே கொண்டு போயிட்டு you go take your hand back right down your legs and then what you have to do, you try to catch your daye kan means your ear, காதை, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற காதை வந்து நீங்க தொட ட்ரை பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃபார் யூ டு ஹாவ் அ ஃபன் ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஷேக் சில்லி कहता है खड़े होकर झुको. ஸோ ஜுக்கோ மீன்ஸ் வணக்கம் சொல்கிற மாதிரி. ஸோ கடே ஹோக்கர்னா ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹாவ் டு போ வித் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே,
அடுத்தது अपने हाथों से पैरों को छुओ. So हाथ means கைகள் இல்லையா? So with your hands you have to touch your legs. पैरों को छुओனா அப்படியே பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிர் अपने घुटनों से लगाओ. சிர் அப்படின்னா யுவர் ஹெட். தலையை வந்துட்டு அப்படியே குனிச்சு நீங்க இப்ப காலை தொட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப குட்டனோசே லகாவோனா உங்க முட்டி இருக்கு இல்லையா? ஸோ உங்க நீஸை வந்து உங்க தலை வந்து தொடணும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு நைஸ்லி பெண்ட். ओके ध्यान रहे तुम्हें केवल वही आदेश मानना है जिसके साथ जुड़ा हो. So ध्यान रहे ना, you should be very careful. Whatever the master says you should do. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் வந்து ஹெட்டா இருக்காங்களோ அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கரெக்டா பண்ணணும். अगर तुमने कोई और आदेश मान लिया तो तुम खेल से बाहर हो जाओगे. So अगर तुम कोई आदेश அப்படின்னா நீங்க மாத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா then you will be out of the game. That's all. बाहरना you will be going out. Okay. Now सोच विचार. Now think and answer questions. ऑफिसर के जाने के बाद पापा बहुत सोचते रहे. So this is a sentence from the story, right? That last ஒரு military officer வந்துட்டு போனார் இல்லையா? So जाने के बाद after that officer went away पापा बहुत सोचते थे. So அப்பா வந்து daddy started thinking a lot. सोचते means to think. बताओ वह क्या क्या सोच रहे होगे. So you have to tell what and all he thought. அவர் என்னென்ன யோசிச்சிருப்பாருன்னு கீழே கொஞ்சம் லைன்ஸ் இருக்கு. So கரெக்டான திங்கிங்ல you put a tick mark. Okay. यह ऑफिसर आखिर है कौन. ஸோ அப்பா வந்து இந்த ஆஃபீஸர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரா? நோ நோ. ஸோ புட் அ ராங் ஹியர். நோ திஸ் ஹி நெவர் தாட் திஸ். करेक्ट. अब मैं रोज रोज अपना इरादा नहीं बदल सकता. So अब मैं நான் வந்து ரோஸ் ரோஸ் இனிமேல்ட்டு டெய்லி. ரோஸ் மீன்ஸ் டெய்லி. अपना इरादा. इरादा मीन्स एम. நம்மளோட எய்மை வந்து ஆம்பிஷனை வந்து நஹி பதல் சக்தா. வி ஷுட் நாட் சேஞ்ச் இட் அப்படின்னு திங்க் பண்ணாரா? எஸ், கரெக்ட். ஸோ ஆஃபீஸர் போனதுக்கு அப்புறம் he thought that he should not change his aim daily. ஒரே எய்ம் ஆம்பிஷன் வச்சிருக்கணும் லைஃப்ல அப்படின்னு நினைச்சாரு இல்லையா? ஸோ put a tick mark and which is correct you take and write it in this place. Okay. Next, कुत्ता बनना बड़ा कठिन काम है. குத்தா அப்படின்னா டாகா ஆகணும்னு ஆசைப்பட்டார்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைச்சாரா? நோ, நாட் லைக் தட், ரைட்? ஸோ திஸ் இஸ் ராங். ओके. नेक्स्ट, ये फौजी ऑफिसर मुझ पर हंसा क्यों नहीं? बाकी सब तो हंसते हैं. ஏ ஃபாசி அஃப்சர். ஸோ அதாவது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து he didn't laugh at him, correct? ஹசா கியோ நஹி, he didn't even laugh, but other peoples were laughing on him, right? Whatever he told. பட் இவர் வந்து அவரோட எய்ம் நான் டாகா ஆகணும்னு சொன்னப்ப அவர் அதுக்கு சிரிக்கல. he didn't react at all. Yes, so this is the correct answer. Put a tick mark and write it down. Okay. इस अफसर को कुत्ता बनना नहीं आता इसलिए मुझे बहका रहा है. ஸோ இந்த ஆஃபீஸருக்கு வந்து குத்தா பண்ணா டாக் மாதிரி ஆக முடியாது, அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லை, அதனால இஸ்லியே மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் முஜே பஹக்கா ரஹா என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படின்னு திங்க் பண்ணாரா? நோ, திஸ் இஸ் ராங் ஆன்சர். ஸோ கிராஸ் இட் அவுட். ஓகே. Now agar. So agar na இப்படி இருந்திருந்தால், suppose if it happens. Okay, let us see what. पापा ने कहा अपना ठेला में स्टेशन के पास ही खड़ा करूंगा. So this is a sentence from the story. அப்பா வந்து சொன்னாரு தன்னுடைய தள்ளு வண்டிய, டேலா அப்படின்னா that small vehicle, no, ஐஸ்கிரீம் வெஹிக்கிள். ஸோ அதை வந்துட்டு ஸ்டேஷன் கே பாஸ், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே கடா கருங்கா
நிறுத்தி வச்சுக்குவாரு. He will park his vehicle near the station. Like this we saw one line. अगर तुम पापा की जगह होती तो ठेला कहाँ लगाती, ऐसा तुमने क्यों तय किया. अगर तुम पापा की जगह, இப்ப நீங்க வந்து அந்த டாடியோட பிளேஸ்ல இருந்தீங்கன்னா, if you are in the place of that daddy, तो ठेला कहाँ लगाती, where will you place the vehicle. ऐसा तुमने क्यों तय किया, why did you decide. तय means to decide. ஏன் வந்து அப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு question இருக்கு. So let us see the answer. Station के ही पास में भी ठेला लगती क्योंकि वहां पर आइसक्रीम खूब बिकेगा. So I will also place the vehicle near the station only. Station के पास அப்படின்னா பாஸ்னா நியர், சரியா. ஸோ ஸ்டேஷன் பக்கத்துல தான் நான் என் வண்டியை பார்க் பண்ணுவேன், பிளேஸ் பண்ணுவேன். கியோங்கி பிகாஸ், வஹாம் பர் அங்கதான் வந்துட்டு ஐஸ்கிரீம் கூப் பிகேகா, கூப் பிகேகானா நல்ல சேல்ஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இஃப் ஐ பிளேஸ் த ஐஸ்கிரீம் வெஹிக்கிள் நியர் த ஸ்டேஷன், ஐ கேன் செல் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். மெனி பீப்புள் வில் பி தேர். ஸோ ஐ கேன் செல் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் தேர். ஓகே. नेक्स्ट, अगर तुम रेल से सफर करोगी तो तुम्हें प्लेटफॉर्म और रेलगाड़ी में कौन कौन लोग नजर आएंगे. अगर तुम सपोज you are traveling in a train, rail से सफर करोगीना ट्रेनல போயிட்டு இருக்கீங்க, அது ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது அப்படின்னா அங்க பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அண்ட் ரெயில்காடி ட்ரெயின்குள்ளாரையும் பிளாட்ஃபார்ம்லையும் யாரெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. Who are the people you will be seeing around when you are sitting in a train in a station. So यात्रीगण, कुली, गाई, सिपाही, टींटी चाय बजने वाले, समोसे बेचने वाले, किताबें और पत्रिकाएं बेचने वाले आदि लोग नजर आएगी. So this and all you can write in your own. So whatever you see, so you can see persons traveling, right? That is yatrigan. ஓகேவா. அதுக்கப்புறம் யூ கேன் சி மெனி லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி சிப்பாஹி, அதாவது ரயில்வே கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அங்க. அதுக்கப்புறம் சாய் பேஜ்னே வாலா, டீ, சாய் மீன்ஸ் டீ இல்லையா, ஸோ டீ கொடுக்குறவங்க விற்கிறவங்க. சமோசா பேஜ்னே வாலா, த ஒன் ஹூ செல்ஸ் சமோசாஸ். அதுக்கப்புறம் வேற என்ன பார்ப்பீங்க, கிதாப் और பத்திரிகாயே. கிதாப் அப்படின்னா புக்ஸ், பத்திரிகா அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் நம்ம பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேரை யூ கேன் சி. நசர் ஆயேங்கினா யூ கேன் சி ஆல் தீஸ் பீப்புள்ஸ். ஓகே. நவ் பரிவார். பரிவார் அப்படின்னா ஃபேமிலி. ஓகே, நம்மளோட குடும்பம். இப்ப பாப்பா கே பாப்பா கோ தாதா கஹதே ஹே. சோ அப்பாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் நமக்கு தாத்தா தானே. சோ தாத்தாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹிந்தில, தாதா அப்படின்னு சொல்லுவோம், கிராண்ட் ஃபாதர். इन्हें तुम अपने घर में क्या कहकर बुलायोगे. ஸோ ஹியர் கீழே வந்து உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see how do you call in your family. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா கே பாப்பா, அதோட அப்பாவோட அப்பா. ஓகே, ஸோ டாடிஸ் டேட் இஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர். ஸோ தாதாஜி. ஓகே, ஸோ நவ் டாடிஸ் மம்மா, அம்மாவை எப்படி கூப்பிடுவோம், டாடியோட அம்மாவை யுவர் கிராண்ட் மதர், ரைட். ஸோ தாதிஜி. ஓகே, நவ் பாப்பா கே படே பாயி. ஸோ உங்க அப்பாக்கு வந்துட்டு ஒரு படே பாயினா பிக் பிரதர். Okay, if he has a big brother, then you will call them as தாவூஜி. Okay, so பெரியப்பான்னு சொல்லுவோம்ல, so அதான் தாவூஜி. அடுத்தது பாப்பா கி பெஹன். ஸோ அப்பாவோட சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அக்காவோ தங்கச்சியோ whoever it may be, that is பெஹன். ஸோ யூ கால் them as புவா.
புவா மீன்ஸ் ஆண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தைன்னு சொல்லுவோம். ஸோ புவாஜின்னு சொல்றது. அடுத்தது பாப்பா கி சோட்டே பாயி. ஸோ அப்பாவோட யங்கர் பிரதர் இருந்தாருன்னா, படே பாயினா எல்டர், பெரியப்பான்னு சொல்லுவோம். யங்கர் பிரதர்னா சாச்சாஜின்னு சொல்லுவோம். சாச்சா மீன்ஸ் வாட், சித்தப்பா சொல்லுவோம் இல்லையா. ஓகே, நவ் கம்மிங் திஸ் சைடு, மாமா கே பாப்பா. ஸோ அம்மாவோட அப்பா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அகெயின் கிராண்ட் ஃபாதர் தான் இல்லையா. தாத்தாவை வந்து நானாஜின்னு சொல்லுவோம். ஓகே, மம்மா கே மம்மா. அம்மாவோட அம்மாவை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், கிராண்ட் மதர் இல்லையா. ஸோ பாட்டி அம்மா வந்துட்டு நானிஜி. ஓகே, நெக்ஸ்ட் மா கே பாயி, அம்மாவோட அண்ணா. ஸோ மம்மிஸ் பிரதர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து either it is elder brother or younger brother, whoever it may be, you call them as mama இல்லையா. ஸோ மாமாஜி. நெக்ஸ்ட் அம்மாக்கு வந்து பெஹன். பெஹன்னா சிஸ்டர் இருந்தாங்கன்னா, either it is or younger or elder, whoever it may be. If you have a sister, amma is having a sister, then you call them as mausi. இப்போ நம்ம வந்து பெரியம்மா, சித்தி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி we call auntie, மௌசி. ஓகே, அடுத்தது பஹன் கே பதி. ஸோ பெஹன் கே பதி அப்படின்னா பெஹன்னா சிஸ்டர், சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா, பதி மீன்ஸ் ஹஸ்பண்ட்னா, தென் யூ கால் இட் அஸ் ஜீஜாஜி. ஓகே, ஜீஜாஜி. ஸோ திஸ் இஸ் ஆல் த பரிவார் ஃபேமிலியில சொல்லக்கூடிய யுவர் வேர்ட்ஸ். ஹவு டு யூ கால் தெம். ஓகே, நெக்ஸ்ட் ஏக் ஷப்து கே பதிலே தூசரா. ஸோ ஒரு வார்த்தைக்கு பதிலா நம்ம இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் லெட் அஸ் ரீட் திஸ், பப்பா கோ வாயுயான் சாலக் பன்னே கி சூஜி. ஸோ டேடி வாண்ட்ஸ் டு பிகம் அ பைலட் இல்லையா, நம்ம ஸ்டோரியிலே பார்த்தோம் இது. இஸ்கே பாத் உன்ஹோனே அபிநேதா பன்னே சோச்சி. ஸோ ஆஃப்டர் தட் he wants to become a hero. ஹீன்னு சொல்றோம் இல்லையா. see you can see this, I am circling it up. ஹீக்கு இங்க வந்து உன்ஹோனே அப்படின்னு சொல்றோம். so this is what it is, a pronoun. again you didn't tell it as papa, papaன்னு சொல்லாம இங்க வந்து உன்ஹோனே அப்படின்னு சொல்றோம். So again the next one is इसके अलावा वह जहाजी भी बनना चाहते. So इसके अलावा அதுக்கு அப்புறமா அப்பா வந்துட்டு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, செயிலர், கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, கப்பல்ல போயிட்டு. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் அ வேர்ட் வஹ். ஸோ இங்க உன்ஹோனே, வஹ், ஆல் திஸ் டினோட்ஸ் விச் கேரக்டர், பப்பா. ஸோ டேடி கேரக்டர் வந்து டினோட் பண்ணக்கூடிய அதர் வேர்ட்ஸ். ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ப்ரோனவுன்ஸ். ஓகே, ஸோ ऊपर के वाक्यों में उन्होंने और वह का इस्तेमाल पापा की जगह पर हुआ है. yes, whatever I told you only. so उन्होंने, वह, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இஸ்தேமால்னா they are using it in place of daddy, பாப்பாக்கு பதிலா யூஸ் பண்றாங்க. हम अक्सर एक ही बात को दोहराने की बजाय उसकी जगह किसी दूसरे बात का इस्तेमाल करते हैं. So sometimes what we do when we doesn't want to use the same word again, எல்லா இடத்துலயும் பாப்பா பாப்பான்னு போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக we are using such words, correct? So மே, தும், yes, இந்த மாதிரி வேர்ட்ஸும் இந்த மாதிரி சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, மே மீன்ஸ் நான், தும்னா நீ, இஸ்னா இது. ஸோ திஸ், that, those, all these are the words where you use it as pronouns. Okay, so now let's read the question. पाठ में से ऐसे शब्दों के 5 उदाहरण चाटो. So from the lesson you find out such and such 5 words and write it down. Okay, so I have written here unse. உன்சேனா அவங்க கிட்ட, from them, themன்னு அர்த்தம். அடுத்தது உன்கா. உன்கா அப்படின்னா ஹிஸ். ஓகே, அவங்களோட, ஹிஸ், தேயர், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது மே, மேனா நான், மை செல்ஃப். ஓகே, உன்ஹே, உன்ஹேனா தேயர், தோஸ் அப்படி சொல்றது. தும் அப்படின்னா யூ. So all these are some sort of pronouns. Okay, whatever it is, we got it in the lesson.
Now what you should do is, with the help of these words, mothers say, you have to frame sentences. Okay, let us see. Unse அப்படினா unse பூச்கர் பத்தாவோ, அவங்க கிட்ட கேட்டு சொல்லு. உன்சேனா அவங்க, you please ask them அப்படின்னு சொல்றோம்ல, that is unse. நெக்ஸ்ட் வந்து உன்கா. உன்கா வரும்போது உன்கா சோட்டா பாயி படுனே மே பஹுத் தேஸ் ஹை, அவங்களோட சின்ன பையன், பாயினா ஸ்மால் பிரதர், இஸ் வெரி மச் ஃபாஸ்ட் இன் ரீடிங். படுனேனா படிக்கிறது, ஸோ படிப்புல வந்து ரொம்பவே ஃபாஸ்ட். தேஜ்னா வெரி ஃபாஸ்ட். ஸோ இங்க வந்து உன்கா அவங்களோடன்னு சொல்றோம்ல, தேயர் யங்கர் பிரதர்னு சொல்றோம்ல, ஸோ தட் இஸ் ப்ரோனவுன் ஹியர். அடுத்தது மே. மே அப்படின்னா நான் இல்லையா, ஆஜ் மே ஸ்கூல் நஹி ஜாவுங்கா. ஸோ டுடே, ஆஜ் மீன்ஸ் டுடே, ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல். ஓகே. அடுத்தது உன்ஹே. உன்ஹே ஆதர் தோ. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆதர் மீன்ஸ் ரெஸ்பெக்ட். ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு தெம். தெம்னு சொல்றோம்ல, அதான் உன்ஹே. அடுத்தது லாஸ்ட் வந்து தும். तुम मीन्स यू இல்லையா. इस वक्त तुम कहाँ जा रहे हो, இந்த நேரம், இந்த நிமிஷம், வக்த்னா திஸ் டைம். வேர் ஆர் யூ கோயிங், ஸோ எங்க போற நீ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே. நவ் கவுண்ட் கிஸ்மே தேஜ். Who is fast in which அப்படின்னு பார்க்க போறோம். Again this is your own think and answer only. Let us read. सभी बच्चे और बड़े किसी ने किसी काम में माहिर होते हैं. So all the children and bigger people, elder ones, each and every one is unique in their own work இல்லையா. அவங்க ஒவ்வொரு வேலையில தனித்துவம் மிக்கவர்கள். ஒருத்தர் ஃபாஸ்டா எழுதுவாங்க, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் அழகா டிரா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லையா. ஸோ கோயி சைக்கிள் சலானே மே ஹோஷியார். சைக்கிள்னா சைக்கிள் ஓட்டுறதுல வந்து வெரி ஃபாஸ்ட். ஓகே. கோயி சித்திர பனானே. சித்திர மீன்ஸ் டிராயிங் பிக்சர்ஸ். ஸோ அதில் வந்து தே வில் பி வெரி கியூரியஸ், தே வில் பி குட் இன் தட். तुम्हारे दोस्तों और परिवार में कौन किस काम में மாஹிர். ஸோ தே ஹவ் கிவன் ஃபியூ டாஸ்க் ஹியர். அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து எதுலெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பேர் எழுதணும். ஓகே. கம் ஆன், லெட் அஸ் see. ஜோ படியா கஹானி கடு சக்தே ஹை. யாரு நல்லா ஸ்டோரி சொல்லுவா உங்க ஃபேமிலியில. ஸோ என்னோட சித்தப்பான்னு நான் எழுதியிருக்கீங்க. சாச்சா மீன்ஸ் மை அங்கிள். ஹிஸ் நேம் இஸ் ராமு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் அ நேம் and the relation with them. Okay, you can write your own answers here. Just I am referring you this. Okay. Next question. जो खूबसूरत कढ़ाई कर सकते हैं. ஸோ அழகா, கூப்சூரத்னா பியூட்டிஃபுல்லா, கடாயி அப்படின்னா எம்ப்ராய்டிங். எங்கள் வீட்டில் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ ராம் பிரசாதி மேரி தாதி ஜி. ஸோ என்னோட பாட்டி அம்மா வந்து பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது ஜோ கலாபாசியா கா சக்தே ஹை. ஸோ கலாபாசியா அப்படின்னா குட்டிக்காரனை அடிக்கிறது. லைக் தலையை கீழே வச்சுட்டு யூ வில் பி ரோலிங் அரவுண்ட், ரைட்? லைக் தட் ஹூ வில் டூ மை ஃப்ரெண்ட் ராஜு. दोस्त, his name is Raju. Next, जो जिस दूसरों की बढ़िया नकल उतार करते हैं. So the one who imitates the other. बढ़िया नकल அப்படின்னா மற்றவங்களை பார்த்து அதே மாதிரி பண்றது. Okay, so that is called imitation, right? So one who's imitating like others இல்லையா. So you can write the one who you know. I am writing Sanjay, my friend, दोस्त. Okay. அடுத்தது जो हाथ से बढ़िया स्वेटर बुन सकते हैं. So हाथ means with the hands. They will be making sweaters, right? Knitting பண்ணுவாங்க இல்லையா. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பண்ணுறாங்கன்னா you can write the name. I am writing here Mala Bua. Bua is my auntie. Okay.
அடுத்தது जो सबके सामने किसी चीज के बारे में 2 मिनट तक बता सकते हैं. ஸோ जो सबके सामने யார் வந்து எல்லாத்து முன்னாடியும் किसी चीज के बारे में ஏதோ ஒரு திங்ஸ் கொடுத்தா, ஒரு பொருளை கொடுத்தா அது பத்தி 2 மினிட்ஸ் கண்டினியூஸா அது பத்தி பேசுவாங்க. யாரு அப்படின்னா மை சாச்சாஜி, மை அங்கிள் லக்ஷ்மண் சாச்சா. ஓகே, नेक्स्ट जो कठिन पहेलियां सुलझा सकते हैं. पहेली मीन्स पजल्स. கட்டின்னா கஷ்டமான விடுகதைகள், புதிர்கள் எல்லாம் யாரு போடுவாங்கன்னா மை ஃப்ரெண்ட் ஆக்கிர். So he will be putting that. Dost means friend. Okay. Next, जो खुलकर जोर से हंस सकते हैं. ஸோ வாயை விட்டு நல்லா சிரிப்பாங்க. யாரு எங்க வீட்டிலனா மை சாச்சி ஜி, மை ஆண்டி சாமு சாச்சி will laugh like that. ஓகே, வாயை திறந்து சிரிக்கிறது அப்படி. नेक्स्ट जो तरह तरह की आवाजें बना सकते हैं. so the one who makes lot of sounds. आवाजें அப்படின்னா டிஃப்ரெண்டா சவுண்ட் பண்றது. ஒரு பேரட் மாதிரி, ஒரு காக்கா மாதிரி, லைக் தட். ஓகே, so my sister, बहन means sister, गुड़िया, her name is गुड़िया, she will be making such sounds. okay, जो अंदाजे से ही चीजों का सही माप या वजन बता सकते हैं. ஸோ அந்தாசே அப்படின்னா யூகிக்கிறது. இப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே வந்துட்டு சீஸ்னா திங்ஸ். when you see some things you will be able to tell exactly how much weight it is or how much amount it is. அந்த மாதிரி யார் சொல்லுவாங்க எங்க வீட்டிலனா மை அம்மா சுஷ்மா, her name is சுஷ்மா. ஓகே, नेक्स्ट जो बढ़िया अभिनय कर सकते. அபிநயம்னா நல்லா டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் அபிநயம் பண்றது, நல்லா ஆக்டிங் பண்ணி காமிக்கிறது. ஸோ ஆல் தீஸ் மை ஃப்ரெண்ட் சிவா வில் டூ. ஸோ சிவா दोस्त. ओके, देन जो बेकार पड़ी चीजों के सुंदर चीजें बना सकते हैं. ஸோ बेकार पड़ी चीजेना தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் இல்லையா, யூஸ்லெஸ் திங்ஸ், அதை வச்சு கூட யூஸ்ஃபுல் திங்ஸா எங்க வீட்டுல வந்து நிறைய பண்ணுவாங்க. யாரு அப்படின்னா மை சிஸ்டர் பாயல் வில் டூ தட் ஜாப். பஹன் மீன்ஸ் சிஸ்டர். ஓகே, ஹர் நேம் இஸ் பாயல். ஷீ வில் டூ திங்ஸ் அவுட் ஆஃப் வேஸ்ட். ஓகே, பியூட்டிஃபுல் திங்ஸ். तुम किन किन चीजों में माहिर हो यह भी बताओ. ஸோ தும் அப்படின்னா நீங்க வந்து எதுலெல்லாம் வந்து நல்லா பண்ணுவீங்க, எக்ஸ்பர்ட். வாட் வில் யூ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்? ஜஸ்ட் டெல் இட் அவுட். रोचक कहानियां गढ़ने में, खुलकर जोर से हंसने में, तरह तरह की आवाजें बनने में. रोचक means interesting, kahaniya means stories. okay, so I will tell interesting stories. and खुलकर जोर से हंसने, நல்லா வாய் விட்டு சிரிப்பேன். I will open my mouth and laugh aloud. तरह तरह की आवाजें बनाने, आवाजें means sounds. तरह तरह ना डिफरेंट sounds வந்து நான் பண்ணுவேன். I can do that. दूसरों की नकल उतारने, I can imitate like others. नकल उतारने means imitate பண்றது, நடிச்சு காமிக்கிறது. दौड़ने में जंप பண்றது. मुख बनाकर लोगों को हंसाने में, so I will make people laugh. வாய் விட்டு சிரிக்க வைப்பேன் மற்றவங்கள. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து I will do it. all these things. okay, now कैसे से ते पापा. let us read this. नीचे लिखी पंक्तियों पढ़ो. so you have to लिखी पंक्तियां அப்படின்னா கீழே இருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். read means you have to read it out. इन पंक्तियों के आधार पर बताओ कि तुम पापा के बारे में क्या सोचती हो. ஸோ இந்த வரிகளை நீங்க படிச்சுட்டு you have to write regarding the daddy. okay, let us read the first. पापा के पास जवाब हमेशा तैयार होता है. this is the sentence from the story. அப்பா கிட்ட ஜவாப் அப்படின்னா ஆன்சர். so daddy will have answers immediately. தயார் means எப்ப எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவார் அவரு.
இல்லையா? ஸோ ஐசா லகுதா ஹை கி அப்படின்னா என்ன? அப்பா வந்து வெரி கிளெவர் இல்லையா? அப்பா பகுத் சத்துர் ஹை. சத்துர் மீன்ஸ் he is very clever, so he can immediately answer. Okay. पापा का जवाब हमेशा अलग अलग होता है. So அப்பா உடைய answers வந்துட்டு, ஜவாப் means answers, is always different. अलग अलग means each time he is answering differently. Correct? So அதிலிருந்து என்ன தெரியுது? ऐसा लगता है कि पापा बिना कुछ सोचे समझे बोलते हैं. ஸோ அப்பா வந்துட்டு எதுவுமே வந்து திங்க் பண்ணாம, பினா குச் சோச்சேனா வித்தவுட் திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் he will decide and tell. So that is what is this. Next வந்து मैं छोटे बच्चों को मुफ्त में आइसक्रीम दिया करूंगा. ஸோ அப்பா வந்து சின்ன பசங்களுக்கு ஃப்ரீயாவே, முஃப்த்னா ஃப்ரீயா ஐஸ்கிரீம் தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன தெரியுது? ஐசா லகுதா ஹை கி பாப்பா பகுத் தயாலு ஹை. அவர் வந்து தயாலுனா நல்ல மனசு, அவருக்கு வந்து he can give everything. Okay. रात में करने के लिए होता ही क्या है? रात में तो चौकीदारी करूंगा. सो நைட்ல பண்றதுக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்ல இல்லையா? होता ही क्या है? So at night I will become what? A security person. चौकीदारीனா வாட்ச்மேனா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன தெரியுது? பாப்பா பகுத் மெஹனதி ஹை. he will be really a hard working boy இல்லையா? அவர் சின்ன வயசுல நடந்தது இல்லையா இது? ஸோ மெஹனதி மீன் அப்பவும் அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஓகே. Now next is Uljan. Again your pleasure to read activity. Come on, let's read. पापा कहते बनो डॉक्टर, माँ कहती इंजीनियर. ஸோ அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா ஐ வாண்ட் யூ பிகம் அ டாக்டர்னு சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா யூ பிகம் அன் என்ஜினியர்னு சொல்றாங்க. भैया कहते इससे अच्छा सीखो तुम कंप्यूटर. भैया means brother. Okay va? So my elder brother is telling me you learn computer. सीखो तुम computer அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. नेक्स्ट चाचा कहते बनो प्रोफेसर, चाची कहते ஆஃபீஸர். ஸோ சாச்சா என்னோட சித்தப்பா என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், காலேஜ்ல ஒர்க் பண்ணணும், ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்றாரு. சாச்சினா சித்தி இல்லையா? ஸோ ஆண்டி இஸ் டெல்லிங் மீ டு பிகம் அன் ஆஃபீஸர். ஓகே. दीदी कहती आगे चलकर बनना तुम्हें கலெக்டர். ஸோ தீதினா அக்கா இல்லையா? ஸோ அக்கா வந்து ஒன் ஸ்டெப் மேலே போய் ஆகே செல்கர்னா ஷீ இஸ் மூவிங் அஹெட் ஒன் ஸ்டெப் அண்ட் ஆஸ்கிங் மீ டு பிகம் அ கலெக்டர். ஓகே. नेक्स्ट बाबा कहते फौज में जाकर जग में नाम कमावो. ஸோ பாபா இருக்கார் இல்லையா? அவரு வந்து என்ன சொல்றாருன்னா யூ ஹாவ் டு பிகம் அ மிலிட்ரி மேன். ஃபவுஸ் மே மீன்ஸ் யூ ஹாவ் மிலிட்ரிக்கு போயிட்டு நீ வந்து நல்ல பேர் வாங்கணும், நாம் கமாவோ, கெட் அ குட் நேம் ஃபார் திஸ் நேஷன் அப்படின்னு சொல்றாரு. தீதி கஹதி கர்மே ரஹ்கர் ஹி உகோக் லகாவோ. दीदी कहती. ஸோ அக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மே ரஹ்கர், ஸோ வீட்டிலே இருந்துட்டு யூ பி அட் ஹோம் அண்ட் டூ சம் ஜாப், உத்தியோக் லகாவோ. ஓகே. Now सभी अलग अलग अभिलाषा सबका अपना नाता. ஸோ சப்கி அலக் அலக் எல்லாத்துக்குமே விதவிதமான ஆசைகள், டிஃப்ரெண்டான. அபிலாஷா மீன்ஸ் விஷஸ், ஆசைகள் இருக்கு. சப்கா அப்னா நாத்தா. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்காங்க. லேக்கின் மேரே மன் கி உல்ஜன் कोई समझ न पाता. ஆனா லேக்கின் மீன்ஸ் பட், மேரே மன் கி உல்ஜன். ஸோ ஏன் மனசுல இருக்கிறது, வாட் எவர் இட் இஸ் இன் மை மைண்ட், கோயி சமஜ் ந பார்த்தா, நோபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஏன் மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை த போயட் சுரேந்திர விக்ரம். ஓகே.
So next again a reading activity. एक साथ तीन सुख. So we'll see this lesson what it is. A story. तीन यात्री किसी शहर में से जा रहे थे. तीन यात्री மூணு பேர் வந்துட்டு ஒரு ஊர்ல இருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஷஹர் மீன்ஸ் a city, some city. They were keep on walking and they were moving through one city. Okay, तब एक सिक्का दिखाई दिया. सिक्का அப்படின்னா காயின், நாணயம் சொல்லுவோம் இல்லையா, சம் காயின், ஒரு காயின் வந்து அங்க கிடக்கு. So you can see the picture here. So one fellow is telling, ஆஹா சிக்கா, ஆஹா இங்க ஒரு காசு கிடைக்கே அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். So now let us see what is happening. हम सब ने इसे एक साथ देखा, इसलिए यह हम सब का है. So ஒருத்தன் சொல்றான் அதுல என்னன்னா, இந்த காயினை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தோம். சப்னே ஏக் சாத் means we all saw this together. So this coin belongs to all of us. इसलिए यह सबका है, இது எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்றான். हाँ हाँ क्यों न हम कुछ खरीद कर आपस में बांट ले. ஸோ சரி ஓகே கரெக்ட் தான், நம்ம ஏன் வந்து ஏதாவது வாங்கி ஷேர் பண்ணிக்க கூடாது. கரீது கர் மீன்ஸ் ஷால் வி கெட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் மணி அண்ட் லெட் அஸ் ஷேர் இட். பாண்ட்லேனா பிரிச்சுக்கலாமே நம்ம அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஓகே ठीक है, पर क्या खरीदें? Okay, the plan is good, but what shall we get? खरीदें ना, what shall we buy with this? So they are thinking, मेरे तो मन में चीज खाने का कर रहा है. ஸோ மன்மோக, அதாவது நம்ம பிடிச்சமான ஏதாவது சாப்பாடை வந்து சாப்பிடணும். ஐ லைக் டு ஈட். கானே மீன்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு தோணுது நமக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஓகே, ஒன் பாய் இஸ் டெல்லிங் லெட் அஸ் ஹேவ் வாட் எவர் வி லைக் டு ஈட். ஓகே, நவ் வாட் இஸ் தி அதர் ஃபெலோஸ் டெல்லிங், ठीक है पर कई मीठी चीजें खरीदेंगे. Okay, then shall we get some sweets? மீட்டி சீஸேனா இனிப்பு வாங்கலாமா, ஸ்வீட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறான். பட் த அதர் ஃபெலோ இஸ் டெல்லிங், पर मुझे तो प्यास बुझाने के लिए कुछ चाहिए. So the other boy is telling, எனக்கு வந்து பியாஸ் புஜானா தாகத்தை தணிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நான் வந்து குடிக்கணும் போல இருக்கு. ஸோ தாகத்தை வந்து தணிக்கிறதுக்காக வில் கெட் சம் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஓகே, now what is happening? एक मिठाई ही बहुत है. ஸோ ஒரு மிட்டாயினா ஒரு ஸ்வீட் தான் வாங்க முடியும். பஹுத் ஹே, தட் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். முஜே தோ கை சாஹியே, பட் அது பத்தாது, ஐ நீட் மோர் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். முஜே பியாஸ் லகி, எனக்கு தாக அடிக்குது. ஸோ ஆல் தீஸ் த்ரீ ஸ்டார்டட் குவாரலிங். தே வர் ஃபைட்டிங் டு ஈச் அதர். ஐ வாண்ட் திஸ் தட். தென் யூ கேன் see in the picture, இது எல்லாத்தையும் ஒரு தாத்தா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஒன் ஓல்டு மேன் இஸ் வாட்சிங் them talking like this. Okay, so what is happening? क्या बात है, आप लोग ஜகடு क्यों रहे हो? அப்ப அந்த தாத்தா வந்து இந்த பாய்ஸ் கிட்ட கேக்குறாரு, என்ன விஷயம்? क्या बात है, what's the matter? why are you fighting? ஜகடு means fighting. ஏன் வந்து நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. तीनों ने बूढ़े को समस्या बताई. ஸோ இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா, பூடே அந்த தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு காசு கிடைச்சது அப்படின்னு தேவர் நரேட்டிங் டு தட் ஓல்டு மேன். அரே பஸ் இத்தனி சி பாத், படா ஆசான் சா உபாய் ஹே. அரே இதுதான் விஷயமா, இத்தனி சி பாத்னா திஸ் இஸ் த மேட்டர். இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். படா ஆசான் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இந்த பிரச்சனையை தீர்த்துடலாமே அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்போமா? குச் அங்கூர் கரீத் லீஜியே. ஃபர்ஸ்ட் வந்து யூ கெட் சம் கிரேப்ஸ். அங்கூர் மீன்ஸ் கிரேப்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ பை சம் கிரேப்ஸ் அப்படி சொல்லிட்டு பசங்க என்ன பண்றாங்க, தாத்தா சொன்னது மாதிரியே தே ஆர் கெட்டிங் சம் கிரேப்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஒன் இஸ் டெல்லிங் ஏதோ மீட்டே ஹே. ஸோ அவன் வந்து ஸ்வீட் வேணும்னு கேட்டான் இல்லையா? ஸோ கிரேப்ஸ் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஸோ ஹீ இஸ் டெல்லிங் திஸ் இஸ் வெரி ஸ்வீட். மீட்டேனா நல்லா இனிப்பா இருக்கே
அப்படின்னு சொல்றான். ஸோ இன்னொருத்தன் சொல்றான் ஏ தோ பகுத் சாரே ஹே. ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு. he said he want to eat many, right? So a bunch of grapes, he got lot of grapes to eat. Okay, now third fellow is telling what he told. அவனுக்கு தாகமா இருக்கு அப்படி சொன்னா இல்லையா? So grapes is juicy, right? when you eat grapes. So மேரி பியாஸ் புஜாயேங்கே அப்படின்னா என்னோட தாகம் வந்து தணிஞ்சிரும், இந்த கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா my thirsty will fly away அப்படின்னு third person சொல்றான். உஸ் बुजुर्ग के ने हमारी समस्या बड़ी आसानी से हल कर दी. ஸோ அந்த தாத்தா வந்து புத்திமான் இல்லையா, அவர் வந்து ரொம்ப பிரெயின்லியா என்ன சொன்னாரு, நம்மளோட விஷயத்துக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டாரு. ஆசானி சே ஹல் மீன் சொல்யூஷன். ஸோ ஹி கேவ் அ ஈஸி சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு தேங்க் பண்றாங்க. ஸோ தாத்தா போயிடுறாரு. ஓகே, ஸோ திஸ் dialogue story is written by Luis Fernandez. Okay, so with this we have come to the end of this session. Hope you all understood this lesson and its exercises very well. We are available at the YouTube channel South to North, so please subscribe to it. For any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. Thank you.